சாதாரணமானவர் அல்ல. நீங்க சாதாரணமானவர் அல்ல. நீங்க சாதாரணமானவர் அல்ல. நீங்க சாதாரணமானவர் இல்லப்பா, 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 இல்லப்பா. நீங்க சாதாரணமானவர் அல்ல. நீங்க சாதாரணமானவர் அல்ல. ஆமென். நான் நம்புகிறேன் சீக்கிரத்தில் ஆண்டவர் அவர் சாதாரணமானவர் அல்ல, அவர் மகா பெரிய தேவன் என்கிறதை நான் நம்புறேன். உங்கள் மூலமாய் கர்த்தர் நிரூபிக்க போகிறார். நம்ம வாழ்க்கையில நான் நம்புகிறேன், நாம் நம்பி இருக்கிற ஆண்டவர் மிக பெரியவர். அவர் கடந்து வருவார், அவர் நமக்காக நிற்பார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், சில முடிவுகளை ஆண்டவருடைய பிள்ளைகள் எடுக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஒரு 21 வயது மதிக்கத்தக்க ஒரு சின்ன தங்கச்சி கையில் ஒரு கை குழந்தையோட, அவங்க அம்மாவும் ஒரு 45 வயசு தான் இருப்பாங்க. 2 பேரும் தேவன் ஆலயத்துக்கு வந்தாங்க. அப்போ அந்த அம்மா தன்னுடைய கையில் ஒரு பேகை மாட்டிட்டு, இந்த குழந்தை மேலே ஏறுது, அங்கே போகுது, இங்கே போகுது, ரொம்ப அட்டகாசம் பண்ணிகிட்டே இருக்குது. அப்போ நான் என்ன பிரச்சனை, என்னாச்சு? அப்போ +2 படித்து முடிக்கிறான். 10th அவள் ஒரு பையனை விரும்புகிறா. +2 அந்த பையன் அந்த +2 படித்து முடித்த உடனே அந்த பையன் அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணுறான். ஸோ அடுத்த வருஷத்தில் ஒரு குழந்தை, அதுக்கு அடுத்த வருஷத்தில் அந்த பையன் நீ எனக்கு வேண்டாம், நான் உன்னை டைவர்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு அந்த டைவர்ஸ் நோட்டீஸை அனுப்புனான். ஸோ என்னடா அந்த அந்த குழந்தை ரொம்ப துருத்துருன்னு இருக்குது. அது அங்கே ஏறுது, இங்கே ஏறுது. ரொம்ப இன்னும் அந்த பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கவே இல்லை. அவ்வளோதான், 21 வயசு தான் ஆச்சு. இன்னும் ஒருவேளை 80 வயசு வரைக்கும், 85 வயசு வரைக்கும், இல்லை 90 வயசு வரைக்கும் கர்த்தருடைய வருகை தாமதிச்சு அந்த பிள்ளை உயிரோடு இருந்தா, இனி இருக்கிற மொத்த வாழ்க்கையும் இனிதான் அவ வாழவே ஆரம்பிச்சிருக்கிறான். இப்பதான் அவ காலடி எடுத்து வச்சிருக்கிறா. வாழ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இவ்வளோ பெரிய பாரத்தை தன்னுடைய தலையில சுமந்ததற்கு வேற யாருமே காரணம் இல்லை. அந்த அம்மா சொல்றாங்க, பாஸ்டர் இவள்கிட்ட எவ்வளோ தூரம் நான் சொன்னேன் பாஸ்டர், வேண்டாப்பா, இது உனக்கு நல்லா இருக்காது, நீ ஆண்டவருடைய பிள்ளை, நீ அவசரப்படாத, இது உனக்கு வயசு இல்லை, அப்படிதான் இருக்கும். எத்தனையோ சொன்னதுக்கு அப்புறம் என் பேச்சை கேட்கல, எதையுமே கேட்கல. அவ தன்னுடைய இஷ்டத்திற்கு தன்னுடைய வாழ்க்கையை தெரிஞ்சு கொண்டு இப்போ ஒன்றும் இல்லாம அவ இருக்கிறா. ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது என்னன்னா, சில முடிவுகளை எடுக்கும்போது ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமா எடுக்கணும். உங்களுடைய முடிவு இன்றைக்கு சரியானதா இருக்கலாம், இப்ப சரியானதா இருக்கலாம், இப்ப தப்பே இல்லாம இருக்கலாம், இப்போ உங்களுக்கு திருப்தியை கொடுக்கலாம், இப்போ உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கலாம். ஆனால் 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் தாண்டி நீங்க எடுத்த முடிவு சரியா இருக்குமா? இந்த முடிவில் நான் சந்தோஷப்படுவேனா? இந்த முடிவு என்னுடைய வாழ்க்கையில வெற்றியை தருமா அப்படின்னு யோசிக்காம ஒரு தேவனுடைய பிள்ளை கண்டிப்பாக நீங்கள் முடிவு எடுக்கவே கூடாது. அது எதுவா இருக்கலாம். சிலர் இந்த முடிவு எடுக்கிறதுல பார்த்தீங்கன்னா ரொம்ப அவசரப்பட்டு சரி எதையுமே யோசிக்க மாட்டாங்க. ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லலாமா, உடனே அதில் லாபம் என்ன, நஷ்டம் என்ன, அதில் இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும், அதில் ஆண்டவருடைய சித்தமா, ஆண்டவர் நடத்துதல் இருக்கா, அதை பற்றி எங்களுக்கு எது தெரியுமா, எதையுமே அவங்க யோசிக்கிறது இல்லை. அவ்வளோதான், முடிவு எடுத்தாச்சா, நான் எடுத்த முடிவை நான் மாற்ற மாட்டேன், உடனே முடிவு எடுக்கிறது, உடனே அந்த காரியத்தை செய்கிறது. ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், ஆபிரகாமும் லோத்தும் 2 பேரும் ஒன்னா இருக்கும்போது ஆபிரகாம் தான் தரிசனம் உள்ளவன், ஆபிரகாம் தான் ஆண்டவரால் அழைக்கப்பட்டவன். ஆனா ஆபிரகாமோடு கூட லோத்து இருந்ததுனால நல்லவங்களோட சேரும்போது நிறைய நல்ல குணம் நமக்கும் வரும்ன்றது மாதிரி லோத்து ஆபிரகாமோட சேர்ந்த உடனே திரளான ஆடு மாடுகள் அவர்களுக்கு கிடைச்சிருச்சு. சில நேரத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்கள் சேருகிறது யாரிடத்துல சேர்றீங்கன்றது ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க குறை சொல்றவங்களிடத்துல சேர்ந்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருப்பீங்க.
நீங்க தரிசனமே இல்லாதவங்கள்ட்ட சேர்ந்தா அப்படிதான் இருப்பீங்க. அப்போ இன்னும் டபுள் மீனிங்ல பேசுறவங்க, அசுத்தமா பேசுறவங்க, இன்னும் உலகத்தினுடைய காரியம், இந்த மாதிரி ஆட்களோட நீங்க சேர்ந்துட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. ஆனா அதே நேரத்தில் நீங்கள் தரிசனம் உள்ள முன்னாடி இருக்கிற நல்ல நபர்களிடத்துல நீங்க சேருவீர்களே ஆனால் கண்டிப்பாக அவர்கள் மூலமாய் நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அப்போ இந்த இடத்துல இந்த லோத்து ஒரு முடிவு எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்போ அந்த முடிவில் நான் இவங்களை விட்டு பிரியலாமா, இதுக்கு வேற ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா, இல்லை நான் எடுத்தது சரியா, எதையுமே யோசிக்காம தன்னுடைய கண்ணுக்கு முன்னாடி சோதோம் குமோரா பட்டணத்திற்கு போகிற வழி ரொம்ப அழகா இருக்குன்னு உடனே டக்குன்னு முடிவை எடுத்துடுறாரு. நான் வேணா அங்கே போயிடட்டுமா, நான் சோதோம் குமோரா பட்டணத்துக்கு போயிடட்டுமா. அந்த ஒரு முடிவு பல ஆண்டுகள் தாண்டி லோத்தினுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய தீமையாகவே வந்தது. இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, யாரோ ஒருத்தரிடத்தில் ஆண்டவர் பேசுகிறார். இதற்கு முன்பாக நீங்கள் எடுத்த பல முடிவுகள் உங்க வாழ்க்கையில தோல்வியை கொண்டு வந்திருக்கலாம். நீங்க நிறைய பேர் இந்த அளவிற்கு வருகிறதற்கு காரணம் என்ன அப்படின்னா, உங்களுடைய ஒரே ஒரு முடிவு தான் காரணம். நான் பழி வாங்காம விட மாட்டேன், நான் சண்டை போடாம விட மாட்டேன், நான் என்னன்னு கேட்காம நான் விட மாட்டேன், நான் வாங்காம விட மாட்டேன், நான் அதை பறிச்சு கொள்ளாம விட மாட்டேன். ஏதோ நீங்கள் எடுத்திருக்கிற அந்த ஒரு முடிவு உங்களை இவ்வளவு தூரம் கொண்டு வந்து விட்டிருக்கலாம். ஆனால் இன்று கர்த்தர் உங்களிடத்தில் பேசுகிறார். இப்பொழுதும் நீங்க எடுக்கிற அந்த முடிவு கர்த்தருக்கு பிரியம் இல்லைன்னு தெரிஞ்சா அந்த முடிவை விட்டு விட்டு யாரெல்லாம் கர்த்தருடைய கரத்தில் கொடுக்கிறாங்களோ அவர்களை மேன்மைப்படுத்துவதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஆமென். நீங்க எதுல ரொம்ப கவனமா இருக்கணும்னா, நீங்க எடுக்கிற முடிவில் ரொம்ப கவனமா இருக்கணும். பாருங்க, ஈசாக்கு ஏசேக்கில் துறவை தோண்டுகிறான், சித்தனாவில் துறவை தோண்டுகிறான். அவர்கள் அவனோடு வாக்குவாதம் பண்ண வர்றாங்க, சண்டை போட வர்றாங்க. எப்பா பார்த்துக்கலாமா, ஒத்தைக்கு வர்றியா, நீ யாரு, நாங்கள் அதை அப்படிதான் பிடுங்குவோம். ஆனா ஈசாக்கு ஒரு முடிவெடுத்தான், இவங்களோட நான் சண்டை போக மாட்டேன், இவங்களோட வாக்குவாதம் நான் பண்ண மாட்டேன்னு ஒரு முடிவெடுத்தான். சில நேரத்தில் நம்ம கஷ்டப்பட்டது, நம்ம உழைச்சது, நம்முடைய கைக்குள்ளது யாராவது ஒருத்தர் நம்மை அபகரித்து இல்லைன்னா வித்தியாசமாக பிடுங்கும் போது நான் எப்படி விட்டு தருவேன், நான் எப்படி விட்டு கொடுக்க முடியும்னு உங்களுடைய இருதயம் சொல்லலாம். ஆனால் ஒன்று நினச்சிக்குங்க, சில நேரத்தில் நீங்கள் சண்டை போடாமல் விட்டு கொடுக்கறது கொஞ்சம், ஆனால் அதற்கு பிறகு ஆண்டவர் உங்களுக்கு தருவது நீங்கள் இழந்ததை விட 10 மடங்கு உங்களுக்கு திரும்ப தருவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். நம்புறவங்க கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி. அதனால சில காரியத்தை ஆண்டவருடைய பிள்ளைகள் போராடுறதுக்கு போகவே கூடாது. சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பெரிய பகுதி எதுல போகுது தெரியுமா, இந்த போராட்டத்திலேயே போகுது. பாருங்களேன், அப்படின்னா 15 சென்ட் இடம், 7.5 சென்ட் அண்ணனுக்கு, 7.5 சென்ட் அந்த தம்பிக்கு, 2ஆ டிவைட் பண்ணணும். ஆனால் அண்ணங்காரன் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், நான் பாதியாக டிவைட் பண்ண முடியாது, எனக்கு இன்னொரு பாகை எக்ஸ்ட்ரா வேணும், நான் உனக்கு நான் தர்றேன், ஆனால் 7.5 தர முடியாது, ஒரு 5 சென்ட் நான் உனக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் உங்க கூட ஃபைட் பண்ணுறேன், எனக்கு சரி பாதியாக தான் வேணும்னு சொல்லி, கவனிங்க, 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கேஸ் போடுறாங்க. அந்த கேஸ் 15 வருஷங்கள் நீடிக்கிறது. அவங்க கொஞ்சம் கொஞ்சமாய் கடன் வாங்கி வக்கீலுக்கு கொடுத்து இந்த கேஸ் நடத்திட்டே இருக்காங்க. 15 வருஷம் தாண்டி இந்த சொத்து சரிபாகமாக பிரித்து அண்ணன் தம்பி 2 பேருக்கு சரிசமமாக கொடுக்கணும்னு கோர்ட்டில் ஆர்டர் வந்துருச்சு. 2 பேரும் சரிசமமாக பிரிச்சுட்டாங்க. ஆனால் அந்த சரிசமமாக பிரித்த அடுத்த 6 மாதத்துக்குள்ள இவங்க 4 சென்ட் இடத்தை விற்று வக்கீலுக்காக வாங்கின அந்த கடனை அவங்க அடைக்கிறாங்க. 4 சென்ட். மிச்சம் இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் நம்புகிறேன், தேவையில்லாத ஒரு மனுஷனுக்கு கொண்டு போய் அந்த பணத்தை கொடுத்ததுக்கு நான் அந்த அண்ணனுக்கு விட்டு கொடுத்துருந்தா கூட, சரி என் ரத்த சம்பந்தமான உறவு, என் அம்மாவுடைய வயிற்றுல தானேப்பா நீ பிறந்த, உனக்கு இவ்வளோ தானே ஆசை, நீ வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லி, இது அவ்வளவு சுலபமானது அல்ல, கடினமானது தான். ஆனால் நான் நம்புகிறேன், ஆண்டவருடைய பிள்ளைகளே, சில விஷயங்களை ஒரு சில வேளைகளில் 15 வருஷம் அதுக்கு பின்னாடி
பின்னாடி அலைஞ்சு அதுக்கு பின்னாடி போய் உங்க வாழ்க்கையை நஷ்டப்படுத்தி உங்க சம்பளத்தை இழந்து உங்க பிசினஸை இழந்து எதிர்காலத்தை இழந்து அதனோட போராடுகிறத விட்டுட்டு நீங்க ஒரே நிமிஷத்துல தூக்கி போட்டுட்டு நீ என்னடா எனக்கு கொடுக்கிறது, என் ஆண்டவர் என் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து என்ன பெருக பண்ணி உன்னை பார்க்கலும் என்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக மாற்றுவதற்கு ஆண்டவரால முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும் உங்களுக்கு இருக்குமானால் நான் நம்புறேன் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஒரு ஆண்டவருடைய பிள்ளை எப்பவுமே நீங்க ஒண்ணு நினைச்சுக்கணும், சில நேரத்துல நீங்க ஏட்டிக்கு போட்டியா நிக்கிறத கர்த்தர் விரும்பவே இல்லை. நமக்கு அது நேரம் இல்லை, நமக்கு அதுக்கு பின்னாடி ஓடவே கூடாது. எப்பொழுதுமே ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு பிரச்சனைக்கு பின்பாக நீங்க ஓடுறத அவாய்ட் பண்ணிக்கணும். அது வேண்டாம், பரவாயில்ல, அதுல சில நஷ்டங்கள் ஆனா கூட பரவாயில்ல, அதை பொறுத்துக்குங்க. நான் நம்புறேன் அந்த கான்சென்ட்ரேஷனை அந்த டைமிங்கை நீங்க இன்னொரு காரியத்தில் நீங்க செலவு பண்ணினீங்கன்னா கண்டிப்பா நம்புறேன் அவர்களை பார்க்கலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறதை உங்கள் கண்கள் நிச்சயமா காணும். ஆமென் சொல்லுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, கோயம்புத்தூர் பட்டணத்திலே நான் இருக்கிற ஊழிய ஸ்தலத்தில் நிறைய சாட்சிகளை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். உண்மையாகவே அந்த ஊழியத்தினுடைய வளர்ச்சியினுடைய ஒரு பின்பகுதி என்ன அப்படின்னா விட்டு கொடுத்தல் என்கிற ஒன்றில் தான் அடங்கி இருந்துச்சு. அப்படின்னா எங்களுக்கு சண்டை போட முடியும், எங்களுக்கு வாக்குவாதம் பண்ண முடியும், எனக்கு பேச முடியும், நான் பேசுறதுல உரிமை இருக்குது. அவர்களுடையது ஒன்று நம்ம எடுத்துக்கொள்ளவே இல்லை, அவங்கள்ட்ட நான் எந்த காரியத்தையுமே பெற்றுக்கொள்ளவே இல்லை. ஆனால் சில நேரத்தில் அந்த ஏரியாவில் இருக்கிற ரவுடி மாதிரி ஆட்கள் மிரட்டி இதை பண்ணணும், இதை செய்யக்கூடாது, இந்த இடத்துல தான் நாங்கள் வண்டியை நிறுத்துவோம், எங்களை யாருமே கேட்க கூடாதுன்னு சொல்லும்போது நிறைய நேரத்தில் சரிப்பா நீ வண்டியை வாசலில் நிப்பாட்டி இருக்கியா, நீ நிப்பாட்டிக்கோப்பா, பிரச்சனை இல்லைப்பா, எப்பா நீ அந்த பக்கம் சுற்றி வாங்க, என்ன ஜனங்களை அந்த பக்கம் சுற்றி வர சொல்லுங்க, தெரியுமா, அவங்க வண்டி எடுக்கலைன்னா விட்டுருங்க. இப்படி விட்டு கொடுத்ததன் காரணமாக அதே இடத்துல சண்டை போட்டவங்க நிறைய பேரை இன்னைக்கு தேடியும் காணல. ஆனா கர்த்தர் அந்த இடத்துல எங்களை நிலைநாட்டி நிலைப்படுத்தி வளர பண்ணி உயர பண்ணி சாட்சியாய் நிறுத்தினது உண்மையானால் நான் நம்புகிறேன் கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் உன்னுடைய விட்டு கொடுத்தலை பார்க்கிறார். கர்த்தர் அதற்கு தக்க பலனை நிச்சயமாய் தருவார். நீங்கள் இழந்தது கொஞ்சம், நீங்கள் விட்டு கொடுத்தது கொஞ்சம், நீங்கள் இழந்தது ஏசேக்கு, நீங்கள் விட்டு கொடுத்தது சித்னா, ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிறது ரகபோத்தை கர்த்தர் தரப்போகிறார். அதிலே கர்த்தர் இடத்தை உங்களுக்கு உண்டாக்க போகிறார். அந்த ரகபோத் உங்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய உயர்வாய் மாறப்போகிறது. ஆமென் சொல்லுங்க. ஸோ நம்பர் 1, முதலாவதாக இந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் அந்த முடிவில் யார் இருக்கணும்னா கர்த்தர் இருக்கணும். இந்த சத்தத்தை கேட்கிற வாலிப தம்பி தங்கச்சி, நீ எங்கேயாவது உட்கார்ந்து இந்த சத்தத்தை கேட்கலாம். உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் உன்னை முடிவு எடுக்கிறதுக்கு உன்னை தள்ளிட்டு இருக்கலாம். உன்னுடைய மாம்சம் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு உன்னை தள்ளிட்டு இருக்கலாம். ஏதோ நீ நேசிக்கிற நீ விரும்புகிற நபர்கள் உங்களை முடிவு எடுக்கிறதுக்கு தள்ளிட்டே இருக்கலாம். ஆனால் நான் உன்னை பட்சமாக கேட்குறேன், நீ ரொம்ப ஜாக்கிரதையாயிரு. உன்னுடைய வாழ்க்கையிலே சில முடிவுகளை நீ எடுத்தாயானால் அந்த முடிவின் நிமித்தம் அந்த முடிவை நீ மாற்றவே முடியாது. அது உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய கரையாய் அமைஞ்சிடும். அந்த முடிவை நீ மாற்றணும்னு நினைச்சிட்ட அப்படின்னு சொன்னா உன்னுடைய வாழ்க்கையில் அது ஆபத்தா முடிஞ்சிடும். அதனால முடிவு எடுக்கிறதற்கு முன்பாக நீ ரொம்ப யோசிக்கணும். அதான் நான் ஒவ்வொரு டைமும் சொல்லுவேன், நீங்க சில முடிவு எடுக்கும்போது அன்னைக்கு இல்லை 20 years 20 வருடம் தாண்டி நான் எடுத்த முடிவு சரியானதா அப்படின்னு நீங்க செக் பண்ணும்போது நான் எடுத்த முடிவு சரியானதுன்னு நீங்க சொல்ல முடியுமானால் அந்த முடிவு ஆசீர்வாதமான முடிவா இருக்கும். இந்த சத்தம் கேட்கிற யாராவது ஒருத்தர் அந்த லெவல்ல கர்த்தர் கொண்டு போகலாம். உங்களுக்காகவே கர்த்தர் பேசுகிறார். உங்களுடைய முடிவை நீங்க மாற்றிக்கொள்ளுங்க. உங்க முடிவை மாற்றிக்கொள்ளுங்க. உங்க முடிவு இன்னைக்கு 10 பேர் சேர்ந்து உங்களை தட்டி கொடுத்து நீ இப்படி செஞ்சாதான் கரெக்ட், நீ கண்டிப்பா இது செய்யணும், நீ எப்படி குறைஞ்சவனா அப்படின்னு யார் சொன்னாலும் நான் நம்புறேன் நீங்க கர்த்தருடைய கரத்துல அடங்கி இருங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களை வெட்கப்படுத்துவதற்கு விடவே மாட்டார்.
ஆமென் சொல்லுங்கள். நம்முடைய யுத்தம் மனிதர்களோட அல்ல, நம்முடைய யுத்தம் மாம்சத்தோட அல்ல. நம்முடைய யுத்தம் யாரோடு அப்படின்னு சொன்னா, என் யுத்தம் கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார், நாங்கள் சும்மா இருப்போம். ஆண்டவர் எனக்காக வழக்காடுவார், ஆண்டவர் எனக்காக நியாயம் தீர்ப்பார். எந்த இடத்திலே உங்களுக்காக வழக்காடணுமோ கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்காக வழக்காடுவேன். கர்த்தர் மெதுவாக வழக்காடினாலும் ஜெயம் நிச்சயமாய் உங்களுக்கு கிடைக்கும். கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் 2025 வருஷம் உங்களை சுற்றி இருக்கிற எல்லா யுத்தங்களையும் கர்த்தர் ஓய பண்ணி, கர்த்தர் எல்லா கொந்தளிப்புகளையும் கர்த்தர் அமர பண்ணி உங்களை சமாதானமாய் வைக்க போகிறார். நம்புறவங்க கைகளை மேல உயர்த்தி இன்னொரு விஷயம் கூட சொல்ல போகிறோம். நீங்க சாதாரணமானவர் அல்ல, நீங்க சாதாரணமானவர் அல்ல. சொல்லுங்க எல்லாரும், நீங்க சாதாரணமானவர் அல்ல, நீங்க சாதாரணமானவர் அல்ல. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க பகலம், நீங்க சாதாரணமானவர் அல்ல. ஏசப்பா 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 ஏசப்பா, நீங்க சாதாரணமானவர் அல்ல, நீங்க சாதாரணமானவர் அல்ல, நீங்க சாதாரணமானவர் அல்ல. எங்கள் தகப்பனே யெகோவா, நீங்க சாதாரணமானவர் அல்ல. எங்கள் தகப்பனே யெகோவா, நீங்க சாதாரணமானவர் அல்ல. அப்படியே கைய மேல உயர்த்தி கர்த்தர் இறங்கி வரட்டும், கர்த்தர் இறங்கி வரட்டும். நீங்க சாதாரணமானவர் அல்லன்றத என் வாழ்க்கையில நீங்க நிரூபிக்கணும். நான் நம்புறேன் கர்த்தர் சீக்கிரமாய் நிரூபிப்பார். அவர் அசாதாரணமான தேவன் என்கிறதை உங்க மூலமாய் கர்த்தர் நிர்ணயிப்பார். உங்க பிள்ளைங்க மூலமா கர்த்தர் நியமிப்பார். உங்க வீட்டில் நடக்கிற அந்த நல்ல நிகழ்ச்சியின் மூலமாய் கர்த்தர் பெரியவர் என்கிறதை நிரூபிப்பார். நீங்க ஆண்டவரை தேடுறதுக்கு ஒரு பெரிய பலனை கர்த்தர் காண்பிப்பார். கைகளை உயர்த்தி முழு பலத்தோடு சொல்லுவோம், நீங்க சாதாரணமானவர். எஸ், உங்க குரல் அப்படியே வரட்டும் வரட்டும் வரட்டும். நீங்க சாதாரணமானவர் அல்ல, நீங்க சாதாரணமானவர் அல்ல. ஆமென். சத்துருடைய ஒரு மிகப்பெரிய தந்திரம் என்ன அப்படின்னு சொன்னா, உங்களுக்கான நீங்கள் ஓடுகிற உங்களுக்கான பாதையில உங்களை பிரயாணம் பண்ண விடாம உங்களுடைய ட்ராக்கை மாத்தி, உங்களுடைய சிந்தனையை மாத்தி இன்னொரு பக்கமா திசை திருப்ப வச்சு உங்களுக்கு தேவையில்லாத மன அழுத்தங்களை கொடுத்து உங்களை கஷ்டப்படுத்துவதற்கு சத்துரு நிறைய முயற்சி எடுப்பான். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்பவுமே ஒன்று நினைச்சுக்கணும். நான் நம்புறேன், 10 ரூபாவை பெற்றுக்கொள்வதற்காக நீங்க 100 ரூபாவை இழந்துடக்கூடாது. கவனிங்க, 10 ரூபாயை பெற்றுக்கொள்வதற்காக 100 ரூபாய் இழந்துடக்கூடாது. அந்த இடத்துல கொஞ்சம் தாழ்ந்து போனா சமாதானம் கிடைக்கும்னா நமக்கு சமாதானம் தான் முக்கியமே தவிர நம்ம தாழ்ந்து போகிறது தப்பு இல்லைன்னு நினைக்கணும். இல்ல நான் அந்த இடத்துல நிற்பேன் அப்படின்னு நம்ம நின்றக்கூடாது. எந்த இடத்துல கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி நடக்கணுமோ அந்த ஞானத்தை கர்த்தருடைய பிள்ளைகள் வாங்கணும். நீங்க ஒப்புரவாகிறதற்கு தாமதமே பண்ணக்கூடாது. வேதம் சொல்லுது, உன்னுடைய எதிராளியோடு உங்களுக்கு பகை இருக்குமானால் வழியிலே இருக்கும் போதே நல்மனம் பொருந்து. இன்னைக்கு நிறைய கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஒப்புரவாகிற தன்மை நிறைய பேருக்கு இல்லை. ஒரு சண்டை போட்டா என்ன, சரி ஒரு வாக்குவாதம் வந்தா என்ன, காலையில சண்டை போட்டாச்சு. வேதம் சொல்லுது, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக உன்னுடைய கோபம்
தனிய கடவுது. அவ்வளோதான். சரிங்க, நைட்டு அந்த குடும்ப ஜபத்தில் அப்படியே 2 பேரும் ஒன்று சேர்ந்து ஜெபம் பண்ணலாம் அப்படின்ற எண்ணம் ஏன் வர மாட்டேங்குது? நான் இந்த பலிபீடத்திலிருந்து சொல்கிறேன், 2008 எனக்கு திருமணமானது, 2008வது வருஷம். இன்னைக்கு 2024வது வருஷம், கிட்டத்தட்ட 17 ஆண்டுகள் பக்கத்தில் ஆகிறது. இந்த 17 ஆண்டுகளில் நானும் என்னுடைய மனைவியும் ஒரு நாள் கூட சண்டை போட்டு பேசாம இருந்ததில்லை. ஒன் டே, ஒரு நாள் கூட. எத்தனையோ எங்களுக்கு வாக்குவாதங்கள், மன காரியங்கள் நான் அவங்கள்ட்ட சொல்லி இருக்கிறேன், அவங்கள ரெடி பண்ணி இருக்கிறேன். ஆனால் நாங்கள் ஒரு பெரிய தீர்மானம் எடுத்திருந்தோம், என்ன வந்தாலும் சரி, இரவு அந்த குடும்ப ஜெபம் போகிறதுக்கு முன்னாடி 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர், சரிப்பா பரவாயில்லப்பா, என்ன பண்ணுறது, சரி மன்னிச்சுங்க, நான் தப்பன நீ மன்னிச்சுங்க, நீ தப்பன நான் மன்னிச்சுங்க. இன்றைக்கு வரைக்கும் அதை நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனால் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து பைபிளை தூக்கிட்டு அவ்வளோ பெரிய ஊழியம் செய்து அத்தனை மிஷனரிகளை தாங்கி ஊழியத்திற்கு அவ்வளவு ஹெல்ப்பா இருந்து, நீங்க இந்த சின்ன சின்ன விஷயத்துல கூட ஞானமே இல்லாம ஒரே வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு 4 வருஷமா பேசுறதில்ல, 5 வருஷமா பேசுறதில்ல அப்படின்னு நீங்க சொல்லுவீர்களே. ஆனால் நான் நம்புறேன், உங்க குடும்பத்துல எப்படி சமாதானம் வரும்? உங்க பிள்ளைகளை நீங்க எப்படி படிக்க வைக்க முடியும்? உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? நல்ல ஆசீர்வாதமா இருக்காது. அதனால ரொம்ப கவனமான, சில தேவையற்ற விஷயத்துல நம்ம ஒரு நாளும் நம்முடைய நேரத்தை செலவிடவே கூடாது. இன்றைக்கு இந்த கன்வென்ஷன் வந்திருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, நீங்க கவலைப்படுறதுக்கு என்ன காரணம்? நீங்க ஒரு விஷயத்துல பின்னாடியே போயிட்டு இருக்கீங்கல்ல, ஒரு விஷயத்தை மனசுல போட்டு குழப்பிட்டு இருக்கீங்கல்ல, அது உங்களுக்கு பிபியை ரைஸ் பண்ணுதில்ல, அதை குறித்து உங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுதில்ல, அந்த விஷயத்துல என்ன லாபம்? அந்த விஷயம் ஒர்த்தானதா? நீங்க அப்படி டென்ஷன் ஆகுறதுனால அதனுடைய முடிவு சமாதானமா இருக்குமா? நீங்க டென்ஷன் ஆகுறதுனால அந்த காரியத்தை நீங்க பெற்றுக்கொள்ள முடியுமா? நான் நம்புறேன், நிறைய பேரை சத்துரு வந்து இப்படிப்பட்ட தேவையில்லாத அலைச்சல்களை கொடுத்து உங்களை அப்படியே டம்மி பண்ணி உங்களுடைய ஓட்டத்தை தடை பண்ணுகிறான். இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்கணும். எனக்கு தேவையில்லாத இப்படிப்பட்ட விஷயத்தில் ஆண்டவரே, என்னுடைய சிந்தனையும் என்னுடைய எண்ணங்களையும் நான் செயல்படுத்தாதபடி கிருபையா என்னை காத்துக்கொள்ளும். திருநெல்வேலி பகுதியில் ஒரு ஜுவல்லரி கடை ஒன்று ஆரம்பித்தாங்க. நான் சொன்னால் உங்களுக்கு அது தெரியும். அப்போ அந்த ஜுவல்லரி கடை ஆரம்பிக்கும் போது, அந்த கடை வேலை நடந்துட்டு இருக்கும்போது பக்கத்து கடையில் உள்ள ஒருத்தர் வந்து அவருடைய காஸ்ட்லியான காரை வந்து அந்த கடைக்கு முன்னாடி நிப்பாட்டுறாரு. உடனே இந்த கடைக்காரர் சொல்கிறாரு, இந்த கடையில் ஆளெல்லாம் வருவாங்க, நீங்கள் கொஞ்சம் காரை எடுத்து முன்னாடி நிறுத்துங்கன்னு சொன்ன உடனே அவர் அரசியல்வாதியாக இருந்தனால அவருக்கு பயங்கரமான கோபம் வந்துச்சு. என்ன, என் காரையே நீ எடுத்து தள்ளி நிப்பாட்ட சொல்கிற, என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு போனவர் கார்ப்பரேஷன் ஆட்களுக்கு ஃபோன் பண்ணி ஜேசிபி வர சொல்லி இந்த டிச்சு வேலை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த கடையினுடைய வாசலில் வந்து ஒரு பெரிய குழியை தோண்டிட்டார். வேணும்னு நீ என்ன போய் என் காரை எடுக்க சொல்லிட்டேல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெரிய குழி தோண்டிட்டார். உடனே அவங்களுக்கு அங்கே உள்ள இருக்கிற அத்தனை பேருக்கும் பயங்கரமான கோபம் வருது. என்ன இப்படி பண்ணிட்டான்? அதை சார் கொஞ்சம் மூடி போடுங்கன்னு சொன்னால் அந்த குழியை மூடவே இல்லை. பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஓனர்கிட்ட எல்லாரும் வந்து கேஸ் போடுவோமா, இது தேவையில்லாமல் வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மீடியாவை கூப்பிடுவோமா? அந்த ஓனர் சொன்னாராமா, நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம், தன்னுடைய கையில் இருக்கிற 25,000 ரூபா பணத்தை அசிஸ்டன்ட் கையில் கொடுத்து நீ போய் ஒரு ஆசாரியை வச்சு அழகாக இந்த குழியை மேலே மூடுறது மாதிரி 2 பிளைவுட்டை போட்டு ஜனங்கள் உள்ளே வர்றதுக்கு வழி மட்டும் ஏற்பாடு பண்ணு, மற்றதா அப்புறம் பார்த்துக்கலான்னாராமா. கிட்டத்தட்ட 6 மாதமாய் அந்த குழி மூடலை. ஆனால் அந்த 6 மாதமும் அவருடைய கடையில் இருக்கிற வருமானம் 1 ரூபா கூட குறையவே இல்லை. உலகத்தில் இருக்கிற மனுஷனுக்கு இருக்கிற ஞானம் கூட இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இல்லாததை நினைச்சு அவ்வளவு வருத்தமா இருக்குது. நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? டெய்லி காலையில் அந்த குழியை பார்க்கும்போது நமக்கு டென்ஷன் ஆகும், அப்படியே கோபம் வரும், அவனை சபிப்போம். ஏதாவது ஒரு வழி இருக்கா, யாரையாவது ஒருத்தரை பிடிக்கலாமா, அவர்கிட்ட கேட்கலாமா, இவர்கிட்ட கேட்கலாமா அப்படின்னு நினைப்போம். இல்லை, தேவையில்லாத காரியத்திற்கு நீங்கள் ஒரு நாள் உங்களுடைய மனசை அலசடிப்பட விடவே
கூடாது. இன்றைக்கு இந்த கன்வென்ஷன் கூட்டத்தினுடைய முதல் நாளில் இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாரும் ஒரு தீர்மானம் எடுங்க. எந்த காரியத்தை பண்ணினாலும் அதை சுலபமா பண்றதுக்கு ஏதாவது வழி இருக்கா? அது டென்ஷனே இல்லாம இருக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? கவனிங்க, ஆண்டவரை பெரிய மலைக்கு மேல போய் நின்னுட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அவரை தள்ளி விடணும்னு பாக்குறாங்க. நீங்க வேதத்துல வாசிக்கிறீங்க, அவரை தள்ளி விடணும்னு பாக்குறாங்க. நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? இயேசுநாதரிடத்துல இருந்த பவர் உங்களிடத்துல மட்டும் இருந்துச்சுன்னா, நம்ம அந்த மலைக்கு மேல நம்மளை யார் தள்ளிவிட வந்தானோ அத்தனை பேரை நம்ம தள்ளி விட்டுருவோம். ஆனா வேதம் சொல்லுது, ஆண்டவரோ அந்த இடத்துல ஒண்ணுமே சொல்லாம அவர்களுக்கு விலகி போனார் அப்படின்னு பைபிள் சொல்லுது. நம்ம சில இடங்களெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்படி தான் போகணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார்னா, விலகி போகணும்னு எதிர்பார்க்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய கையில் கர்த்தர் எவ்வளோ பெரிய வல்லமையை கொடுத்திருந்தார், எவ்வளோ பெரிய பவரை கொடுத்திருந்தார் பாருங்க. பிசாசு துரத்துகிற வரம். ஒரு பையன் செய்தி கேட்டுக்கொண்டு இருக்கவே மாடியிலேருந்து கீழே விழுறான். உடனே இவர் போய் அவன் மேலே விழுந்து அந்த பையனுக்கு மறு ஜீவன் உண்டாகிறது. ஒரு மனுஷனை உயிரோடு எடுக்கக்கூடிய பவரை கர்த்தர் அந்த மனுஷனுக்குள்ள கொடுத்திருந்தாரு. ஆனா அவனுடைய அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய பவரை எங்கெல்லாம் யூஸ் பண்ணாருன்னு நினைக்கிறீங்க? எங்கெல்லாம் போற இடத்துல எல்லாம் மரிச்சவங்களை எல்லாம் உயிரோட எழுப்பிட்டா இருந்தாரு. அப்போ தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பவர், தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பணம், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறத எல்லா இடத்திலையும் கண்டிப்பாக நம்ம பயன்படுத்த வேணும்னு நினைக்கவே கூடாது. பயன்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கக்கூடாது. எந்த இடத்துல எப்போ கர்த்தரே உங்களுக்கு அனுமதிக்கிறாரோ அப்போ நீங்க செய்யலாம். எல்லாரும் தீர்மானம் எடுங்க. ஆண்டவர் உங்களோட பேசிட்டு இருக்கிறாரு. நீங்க அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறீர்கள். பட் அதுல ஒரு யூஸ் கூட இல்லை, அதுல ஒரு பிரயோஜனம் கூட இல்லை. அந்த இடத்துல ஒரு நிமிஷம் நீங்க பேசிட்டீங்கன்னா அந்த பிரச்சனை சால்வ் ஆயிரும். அந்த இடத்துல ஒரு சாரி கேட்டீங்கன்னா அந்த பிரச்சனை சால்வ் ஆயிரும். அந்த இடத்துல 10 ரூபா கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல சால்வ் ஆயிரும். அந்த இடத்துல ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த பிரச்சனை சால்வ் ஆகும். ஆனா ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, 10 ரூபா கொடுக்க முடியாது, ஒரு சாரி கேட்க முடியாது. ஆனா நாள் முழுக்க வருஷ கணக்கா அதன் பின்னாடி ஸ்ட்ரெஸ்ஸோட அலைகிற நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த இடத்துல இருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு, வேண்டாம் வேண்டாம். நம்முடைய வாழ்க்கையை நம்ம எப்படி ஆக்கணும் அப்படின்னு சொன்னா, லெகுவாய் மாற்றக்கூடிய கிருபையை கர்த்தர் நமக்கு கிருபையாய் தருவார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே இனி எனக்கு தேவையில்லாத வழக்குகளிலே நான் தலையிட போவதே இல்லை. பாருங்க, கவனிங்க. ஒரு நாள் நான் வேதாகம கல்லூரியிலே படித்து முடிச்சுட்டு அங்கே தேர்ட் இயர் படித்து முடித்தேன்னே அந்த காலேஜில் நான் வார்டனாக இருந்தேன். அந்த 35 தம்பிங்களை என் கையில் கொடுத்து அந்த பிள்ளைகளை நான் தான் வழி நடத்திட்டு இருந்தேன். அப்போது நான் ஊரில் இருக்கும்போது நானும் என்னுடைய சர்ச்சில் இருக்கிற இன்னொரு பையனும் ரொம்ப திக்கஸ்ட் ஃப்ரெண்டு. நாங்கள் 2 பேருமே பார்த்தீங்கன்னா இணை பிரியாத நண்பர்கள். எங்கே போனாலும் ஒன்றா தான் போவோம். சர்ச்சில் கூட பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல உட்காருவோம். நாங்கள் 2 பேரும் மியூசிக் வாசிப்போம், 2 பேரும் ஆண்டவரை பற்றி தான் பேசுவோம். நாங்கள் 2 பேர். அப்போ இப்போ 2 பேருமே ஊழியத்துக்கு அழைப்பு வருது. அப்போ அவன் என்ன சொன்னான் அப்படின்னு சொன்னால், நான் 10th ஃபெயிலு, அவன் 10th பாஸ் பண்ணிட்டான். அவன் சொல்கிறான், இல்லை எங்கள் அம்மா அப்பா +2 முடிக்காமல் போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, நீ வேணா போ அப்படின்னு சொல்லிட்டு என்ன முன்னாடி அனுப்பி வைக்கிறான். இப்போ நான் முன்னாடி பைபிள் காலேஜ் படித்து முடிச்சுட்டு நான் வார்டனாக இருக்கும்போது அந்த பையன் செகண்ட் இயர் படிக்க அவன் செகண்ட் இயர். நாங்கள் ஊரில் 2 பேரும் வாடா போடான்னு பேசி பழகிட்டோம். ஆனால் இப்போ பைபிள் காலேஜில் அவன் என்ன வாடா போடான்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் வார்டனாக இருக்கிறேன். பிரதர் அப்படின்னு தான் அவன் கூப்பிடணும். நான் சொல்லிட்டேன், எப்பா வேற வழி இல்லை, நீ வாடா போடான்னு கூப்பிட்டா இங்கே உனக்கு ஃபைன் பண்ணுவாங்க, நீ என்ன பிரதர்னு தான் கூப்பிட்டாகணும் அப்படின்னு போயிட்டு இருக்குது. ஒரு நாள் பைபிள் காலேஜில் இந்த பாட்டு கேட்குறதுக்கு அனுமதி இல்லை. அப்போ நான் என்ன நினச்சேன்னா, இவங்க பாட்டு கேட்கணுன்னு என்னுடைய சொந்த செலவில் பைபிள் காலேஜில் மேலே ஒரு டேப் ரெக்கார்டுடைய ஸ்பீக்கரை வச்சு கீழே இருந்து நான் பாட்டு போட்டால் அந்த பாட்டு மேலே கேட்கும். அப்போ அந்த பாட்டை அப்போ டெய்லி போடுறது வழக்கம். இப்போ ஒரு ப்ரேயருக்கு டைம் ஆச்சு, இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்குது. நான் டேப் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ண உடனே இவன் குடுகுடுன்னு வந்துட்டு இந்த டேப்பை கொஞ்சம் போடுங்க, பாட்டு கேட்கணும் அப்படின்னு சொன்னான். உடனே நான் சொன்னேன், இன்னும் 5 நிமிஷம் தானே இருக்குது, நீங்கள் எல்லாம் ரெடி ஆகிட்டு வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும், அப்புறம் பாட்டு போட்டுக்கலான்னு சொன்னேன். சொல்லும் போதே இவங்க முணங்கிட்டே இவன் மேலே போனான். நான் சும்மா இருக்காம
இவன் கண்டிப்பா என்னை பற்றி ஏதோ உன்னை பேசுவான்னு சொல்லி இவன் பின்னாடியே போனேன். இவனுக்கு தெரியாம இவன் பின்னாடியே போய் மேல ரூம்ல போட்டா அவன் காய்ச்சி மூச்சுன்னு திட்டுறான். அவன் என்ன பெரிய இவனா, அங்க உட்காந்து டேப் ரெக்கார்டு போட முடியாது. அவன் என்ன பெரிய வாடனான கொம்பு முளைச்சிருக்கு இப்படின்னு கத்துறான். எனக்கு பயங்கரமான கோபம் வருது. என்ன இப்படி இருந்துட்டு என்ன மதிக்காம இப்படி எல்லாருக்கும் முன்னாடி கத்துறியா? நான் நினைச்சேன்னா பைபிள் காலேஜை விட்டு அவனை டிஸ்கண்டினியூ பண்ண வைக்கலாம். அந்த மாதிரி ஒரு பவரான போஸ்ட்னு வச்சுங்களேன். நான் வந்தேன், வேகமாக வந்தேன். இவனுக்கு கண்டிப்பாக ஒரு பாடத்தை நம்ம கற்றுக் கொடுக்கணும்னு வேகமாக வந்த உடனே என் டேபிளில் உட்காந்துட்டு பைபிளை திறந்தேன். பைபிளில் திறக்கும்போது நீதிமொழிகளில் ஒரு வசனம். என்ன வசனம் அப்படின்னா, சொல்லப்படும் எல்லா வார்த்தையும் கவனியாதே, கவனித்தால் உன் வேலைக்காரன் உன்னை நிந்திக்கிறதை நீ கேள்விப்பட வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சாட்டையில் அடித்த மாதிரி ஒரு அடியான ஒரு வசனம். அப்படியே மூடி வச்சுட்டு, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன், நானா தேவையில்லாமல் போய் என்னை குறித்து என்ன பேசுகிறாங்கன்னு கேட்க போனது தப்பு ஆண்டவரே அப்படின்னு அங்கே ஒப்பு கொடுத்தேன். அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். சில நேரங்களில் இப்படித்தான் நம்மளை சத்துரு தேவையில்லாத காரியத்தில் கொண்டு போய் விடுவான். இல்லை, அதை நம்ம கவனிக்க வேண்டியது இல்லை, அதை நம்ம கேட்க வேண்டியது இல்லை. இந்த உலகத்தில் இருக்கிற மனிதனுடைய வார்த்தையை நீங்க கேட்டீங்கன்னா உங்களால வாழவே முடியாது. யாரு வேணாலும் என்ன வேணாலும் சொல்லுவாங்க, அவங்க எப்படி வேணாலும் பேசுவாங்க. நீங்க தாழ்ந்து இருக்கும் போது நீங்க இப்படி இருந்தனால தான் தாழ்ந்து போறீங்கன்னு பேசுவாங்க. நீங்க உயர்ந்து இருக்கும் போது நீங்க நல்லவங்க தான் உயர்ந்துட்டீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் நம்புறேன், இது எதையுமே நம்ம கேட்க வேண்டியதில்லை. என் வாழ்க்கையை நான் சுலபமாய் வாழ்வதற்கு கர்த்தர் கற்றுக் கொடுப்பாராக. இந்த பலிபீடத்திலிருந்து உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் உங்க வாழ்க்கையை நீங்க கடினமா வாழலாம், நிம்மதியே இல்லாம வாழலாம், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோட நீங்க வாழலாம். ஆனா இப்போ கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை தொட போறாரு. நான் நம்புறேன், உங்க வாழ்க்கை நீங்க சுலபமாய் வாழ போகிறீர்கள். நீங்க ரொம்ப ஈஸியா வாழ போறீங்க, நீங்க ரொம்ப சந்தோஷமா வாழ போறீங்க. கர்த்தர் இந்த கன்வென்ஷன் முடியும் போதே உங்க தலை மேல ஒரு பெரிய கிருபையை கர்த்தர் வைப்பாரு. நீங்க உங்களை பார்த்து சந்தோஷப்படுவீங்க, உங்க பிள்ளைகளை பார்த்து சந்தோஷப்படுவீங்க. இந்த உலகத்தில் ஆண்டவர் உங்களை உருவாக்குனதை நினைச்சு நீங்க சந்தோஷப்படுகிற நாள் சீக்கிரமாய் வரப்போகிறது, சீக்கிரமாய் வரப்போகிறது. நம்புறவங்க மேல கரங்களை தட்டி, மேல கரங்களை தட்டி ஆமென். உங்களை கர்த்தர் சந்தோஷப்படுத்த போறார், உங்களை கர்த்தர் சந்தோஷப்படுத்த போறார். ஆமென். பணம் இருந்தாலும் இல்லைன்னாலும், பொருள் இருந்தாலும் இல்லைன்னாலும், வாழ்கிற வாழ்க்கையை மகிழ்ச்சியாய் வாழ்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு பலன் தருவாராக. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. நம்புறீங்களா? எனக்கு இந்த வாழ்க்கை வேணும்னு எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஆமென். உங்க ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் கர்த்தர் இந்த 2 நாட்கள் கன்வென்ஷன் கூட்டத்தில் அப்படியே இறக்கி வச்சு உங்களை ஆண்டவர் என்ன பண்ண போறாருன்னா, லகுவாய் கர்த்தர் மாற்ற போறாரு. உங்களை ரொம்ப ஈஸியா கர்த்தர் மாற்ற போறாரு. நீங்க ஒவ்வொருத்தரும் இனி ஆலயத்தில் நிற்கும் போது உங்களை குறித்து நீங்க பெருமைப்படுற அளவுக்கு கர்த்தர் வைக்க போறாரு. இந்த உலகத்தில் ஆண்டவர் என்னை கொண்டு வந்ததுக்கு நன்றின்னு நீங்க சொல்ல போறீங்க. இந்த உலகத்தில் நான் நல்ல வாழ்க்கை வாழ்ந்தேன்னு நீங்க சாட்சி சொல்லுகிற அளவிற்கு கர்த்தர் உங்களை நன்மையினால் நிரப்ப போகிறார். கைகளை உயர்த்தி இந்த ஊழியக்காரர் சொல்லுகிற ஆசீர்வாதம் என் தலை மேல வரணும்னு சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். என் பிள்ளை மேல வரணும் ஆண்டவரே, என் மேல வரணும் ஆண்டவரே. சொல்லுங்க அப்பா, என் மேல வரணும் ஆண்டவரே, என்னுடைய பிள்ளை மேல வரட்டும். லகுவாய் கரவலாடுகளை மெதுவாய் நடத்துகிற கர்த்தருடைய பிரசன்னம் இந்த இடம் முழுக்க நிரம்பி வந்திருக்கிறது. அவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை லகுவாய் கடக்க பண்ணுவேன், நான் உன்னை லகுவாய் நடத்துவேன், நீ சுலபமாய் அதை பெற்றுக்கொள்ளுவாய். இனி இருக்கிற வாழ்க்கை கடினமாய் அல்ல, கர்த்தராகிய ஆண்டவர் உன் கரத்தை பிடித்து இந்த ஆற்றை நீ சுலபமாய் கடக்க போகிறாய். உனக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனையை நீ சுலபமாய் கடக்க போகிறாய். மலையை போல தெரிகிற இந்த சூழ்நிலையை கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை லகுவாய் சுதந்தரிக்க பண்ணுவேன். நீ இந்த பிரச்சனையை ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல இந்த முழு பிரச்சனையை நீ முறியடிப்பாய். ஹல்லேலூயா.
திரளான ஏராளமான கூட்டம். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கும் போது எப்படி கொடுக்கிறாருன்னா, ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல ஒரு மனுஷனை ஆண்டவர் உங்களுக்கு செய்யும் போது சொப்பனம் பார்க்கறது மாதிரி கர்த்தர் செய்வதற்கு வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கிறீங்க? இப்போ நீங்க யோசிக்கணும். என்ன யோசிக்கணும் அப்படின்னா, நான் நடந்து போகிற பாதையிலே நான் செய்கிற காரியம் நல்லதா கெட்டதா, இது எனக்கு தேவையா தேவையில்லையா, இது எனக்கு வேண்டுமா வேண்டாமா, இதை எனக்கு சுலபமாக்குறது எப்படி, நானா என்னை கடினப்படுத்துக்கிறேனா, இப்படின்ற ஒரு யோசனை மட்டும் உங்களுக்குள்ள வந்துச்சு அப்படின்னு சொன்னா, நான் நம்புறேன் நாம் எல்லாரும் சுகமாய் வாழ்வோம். ஹல்லேலூயா. நம்புறீங்களா? ஆண்டவருடைய சமூகத்தில் ஆமென். அந்த ஞானத்தை கர்த்தர் நாம் எல்லாருக்கும் கிருபையாய் கர்த்தர் தருவாராக. முடிஞ்ச வரைக்கும் உங்களை ரொம்ப கசக்காம, உங்களை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணாம நீங்க ரொம்ப அழகா வாழணும். ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், இன்னொருத்தருடைய வாழ்க்கையை நீங்க வாழ வேண்டாம், உங்க வாழ்க்கை நீங்க வாழ்ந்தா போதும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? இன்னைக்கு இருக்கிற நிறைய பேருக்கு என்னன்னா, ஒரே போட்டி மனப்பான்மை. ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், உங்களுக்கு முன்பாக போட்டியாளர்கள் இருக்கக்கூடாது, ஆனா அதே நேரத்தில் உங்களுக்கு முன்பாக நிறைய இன்ஸ்பிரேஷன்ஸ் நிறைய இருக்கலாம். நீங்க ஒரு மனுஷனை பார்த்து இந்த மாதிரி ஆண்டவருக்காக நான் செய்யணும், இந்த மாதிரி நான் வளரணும் அப்படின்னு மேகம் போன்ற திரளான சாட்சிகள் உங்களுக்கு இருக்கலாம். ஆனா யார் இருக்கக்கூடாது? உங்களுக்கு போட்டியாளர்கள் இந்த உலகத்துல வேண்டாம். நான் அவங்கள விட ஜெயிக்கணும், நான் அவங்கள விட ஜெயிக்கணும். நீங்க எதுக்கு அவங்கள விட ஜெயிக்கணும்? அவங்க கவனிங்க, ஒரு 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 எல்லாருமே நிறைய பேர் எக்ஸாம் எழுதுறவங்க இருக்கிறாங்க. இப்போ ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, எவையேனும் 5ற்கு விடை எழுதுக அப்படின்னு உங்களுக்கு 7 கொஸ்டின் கொடுக்குறாங்கன்னு வைங்களேன். இந்த 7 கொஸ்டின்ஸுடைய ஆன்சரும் உங்களுக்கு தெரியும், பக்காவாக தெரியும். ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது எத்தனை கொஸ்டினுக்கு ஆன்சர் கேட்டிருக்காங்க? 5. எவைகளும் 5 இல்லை, எனக்கு 7ம் தெரியும், நான் 7ஐயுமே எழுதுவேன் அப்படின்னு சொன்ன உடனே 7ஐயும் எழுதி முடிச்சா நீங்கள் போய் டீச்சர் மார்க் போடுற டீச்சர், ஐயோ பரவாயில்லையே 7ஐயுமே எழுதியிருக்கிறானே, 2 மார்க் எக்ஸ்ட்ரா போடலாம் அப்படின்னு நான் சொல்லுவாங்க. ஏண்டா முட்டாளே, எதுக்குடா இப்போ இந்த நேரத்தை வேஸ்ட் பண்ண? 5 கொஸ்டினுக்கு தானே ஆன்சர் கேட்டுறேன், 7 எழுதி வச்சிருக்கிற, இது தேவையே இல்லாத வேலை இல்லை. நீ 5 எழுதினாலும் அதே மார்க் தான், நீ 7 எழுதினாலும் அதே மார்க் தான். இந்த 7 2 எழுதுகிற நேரத்தில் மற்ற கொஸ்டின்ஸ் ஏதாவது ஒன்று நீ பார்த்துருந்தேன்னா பாஸ் ஆகுது பண்ணியிருப்ப அப்படின்னு தான் அந்த டீச்சர் சொல்லுவாங்க. அப்போது ஒன்று நினச்சிக்கங்க, இன்னொருத்தர் வாங்கினது மாதிரி கார் நான் வாங்க வேண்டாம், இன்னொருத்தர் கட்டுற மாதிரி பங்களா நான் கட்ட வேண்டாம், இன்னொருத்தர் பண்ணுறது மாதிரி நான் பண்ண வேண்டாம். எனக்கு என்ன இருக்குதோ அதை நான் பண்ணினாலே போதுமானது. கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, இருக்கிற இந்த பலத்தோட, சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க, இருக்கிற இந்த பலத்தோட போ. 5 தாளந்து கையில் கொடுத்தவன்ட்டா 5 தான் கேட்பாரு, 2 கொடுத்தவங்கள்ட்ட 2 கையில் தான், 1 கொடுத்தவங்க 1 கையில் தான் கற்று கேட்பாரு, 1 கொடுத்தவங்கள்ட்ட 5 கேட்க மாட்டாரு. அதனால நீங்க நல்லா வர வேண்டான்னு சொல்லலை, நீங்க ஜெயிக்க வேண்டான்னு சொல்லலை. அதான் உங்களுக்கு நிறைய முன்மாதிரிகள், உங்களுக்கு நிறைய மோட்டிவேஷன்ஸ் நிறைய பேர் இருக்கணும், உங்களுக்கு நிறைய பேரை பார்க்கும்போது தரிசனங்கள் வரணும். ஆனா அதே நேரத்தில் யாரையுமே உங்களுக்கு போட்டியாளர்களாய் நீ என்ன பண்ணக்கூடாது? சொல்லுங்க. அவங்க கல்யாணம் கிராண்டா நடந்துச்சு, ஏன் கல்யாணம் கிராண்டா நடக்கணும்னு நினைச்சு நீங்க பாடுபட்டுறாதீங்க. என்னுடைய கண் முன்னாடி பார்த்தேன், கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு வாலிப தம்பி கல்யாணம் நடக்கும்போது அவன் என்ன, எங்கள் கூட படித்த ஒரு தம்பியை காட்டிலும் என் திருமணம் ரொம்ப நல்லா நடக்கணும்னு நினச்சிட்டு தஞ்சாவூர்ல இருந்து 4-5 பேரை வர சொல்லி தஞ்சாவூர் பொம்மை மாதிரி செட் பண்ணி அப்படியே ரோடு நெடுக்க வணங்குறது மாதிரி ஆட்களை விட்டு ஒரு கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டருக்கு இந்த மாதிரி சீரியல் லைட்டு போட்டு 15 கூட்டு பாயாசம் 4 பாயாசம் வச்சு கிராண்டா கல்யாணம். நிறைய பிஎஸ் சிஸ்டர்லாம் எடுத்து அவனுடைய பத்திரிகையை கொண்டு வந்தான் என்கிட்ட. அந்த பத்திரிகை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவ்வளோ பெருசாக இருக்குது 2 பக்கத்தில். டேய் என்னடா இவ்வளோ பெரிய பத்திரிகை அடிச்சுட்டு வந்திருக்கேன்னு கேட்டால், ஆமாம் வெயிட்டாக இருக்கணும்ல அப்படின்றான். சரி பரவாயில்லப்பா நீ அடிச்சுட்டு வந்த. என்னுடைய கண்ணால் பார்த்தது, அந்த கல்யாணத்துக்கு போய் ஸ்டேஜில் அந்த பையனும் அந்த பொண்ணு 2 பேர் நின்றுட்டு இருக்கிறாங்க. ரிசப்ஷனுக்கு வந்தவங்க எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கவர் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அந்த நேரம் தாண்ட 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 பிஏ சிஸ்டம்காரர் பின்னாடி வந்து நிற்கிறாரு. எப்பா பேமெண்ட்டு, எப்பா பேமெண்ட்டு, எப்பா பேமெண்ட்டு. அந்த கல்யாணத்தில் கடனான அந்த பையன்
இன்னைக்கு 15 வருஷம் தாண்டிருச்சு, இன்னைக்கு வரைக்கும் அவன் எழும்ப முடியலைங்க. இன்னைக்கு வரைக்கும் எழும்ப முடியல. காரணம் என்ன தெரியுமா? அவனை மாதிரி நான் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சதுனால. அவனை மாதிரி நான் கல்யாணம் பண்ணணும், அவனை மாதிரி கிராண்டா பண்ணணும். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நான் ஆசீர்வதிக்கிறேன், நீங்க நல்லா திருமணம் ஆகும். ஒரு ராஜா வீட்டு கல்யாணம் போல உங்க பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகட்டும். உங்க வீட்டில் நடக்கிற நிகழ்ச்சி பிரம்மாண்டமா இருக்கட்டும். கர்த்தர் உங்களை அதிகமா ஆசீர்வதிக்கட்டும். ஆனா ஒரு தப்பு மட்டும் பண்ணாதீங்க. இன்னொருத்தர மாதிரி நான் பண்ணணுன்ற அவசியம் எனக்கு இல்லை. நிறைய பேருக்கு ஆமேன் வரமாட்டேங்குது. நல்லா ஆமேன் சொல்லுங்க. ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதியும், எனக்கு நீர் கொடுக்கிறதை வைத்து நான் சந்தோஷமாய் வாழ கர்த்தர் எனக்கு கிருபை தருகிறவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவையில்லாத எல்லா கசடுகளையும் கர்த்தர் உங்களிடத்திலிருந்து கிருபையாய் மாற்றுவாராக. ஸோ இந்த பாட்டு ரொம்ப அழகான பாட்டு. நான் போன டைம் வரும்போதும் ஒரு பாட்டை உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். இந்த பாட்டு உங்களுக்கு ஒரு சிலருக்கு தெரியலாம். இந்த பாட்டை ஒரு 2-3 டைம் பாடி இன்னைக்குள்ள செய்தியை உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். அப்படியே கைகளை உயர்த்தி, எங்கள் தகப்பனே யெகோவா, நீங்க சாதாரணமானவர் அல்ல. எங்கள் தகப்பனே யெகோவா, நீங்க சாதாரணமானவர் அல்ல. அப்படியே கைய மேல உயர்த்தி, நீங்க சாதாரணமானவர். ஏசப்பா ஏசப்பா, நீங்க சாதாரணமானவர் அல்ல. நீங்க சாதாரணமானவர் அல்ல. நீங்க சாதாரணமானவர் அல்ல. முழு பலத்தோட சொல்லுங்க, நீங்க சாதாரணமானவர் அல்ல. நீங்க சாதாரணமானவர் அல்ல. நீங்க சாதாரணமானவர் அல்ல. ஏசப்பா பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, நீங்க சாதாரணமானவர் அல்ல. நீங்க சாதாரணமானவர் அல்ல. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினால் ஆகும். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினால் ஆகும். என்னை தூக்கி நிறுத்துவதற்கு உங்களால் ஆகும். என்னை அலங்கரிக்கிறதுக்கு உங்களால் ஆகும். எனக்கு முன்பாக நிற்கிற சூழ்நிலையை மாற்றுகிறதற்கு என் இயேசுவாலே ஆகும். நன்றி அப்பா. ஆமென். சோ போராடுகிறதை முடிஞ்ச வரைக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகள் போராடுகிறத நீங்க என்ன பண்ணணும்னா தவிர்த்துட்டே வரணும். இந்த ஞானம் பெரிய ஞானம், இந்த அறிவு பெரிய அறிவு. சிமேய்க்கு தாவீதுக்கு போராட முடியும், ஆனா என்ன பண்ணல அப்படின்னு சொன்னா, அவன் தவிர்த்தது ஒன்று, சண்டையை தவிர்த்தான், வாக்குவாதத்தை தவிர்த்தான், சமாதானத்தையே நினைச்சான். சவுல் எவ்வளவு தூரம் அவனை துரத்திட்டு வந்த போதிலும் அவனுடைய மனசு என்ன பண்ணலைன்னா, அந்த அந்த பிரச்சனைக்கு போகவே இல்லை. பாருங்களேன், பிரச்சனைக்கு போகவே இல்லை. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவனை கிருபையாய் காப்பாற்றினார். அப்போ உங்க வாழ்க்கையில உங்களுக்கு எதிராக எவ்வளவு பெரிய யுத்தம் வந்தாலும் ஒரு உண்மையான தேவனுடைய பிள்ளை யார் அப்படின்னு கேட்டா, யுத்தம் வரும்போது எதிர்த்து நிற்கிறவர்கள் கிடையாது. யுத்தம் வரும்போது கர்த்தர் கையில கொடுத்துட்டு அமைதியா இருக்கிறவர்கள் தான் உண்மையான ஆண்டவருடைய பிள்ளைகள். ஆமென் சொல்லுங்கள். முடிஞ்ச வரைக்கும் அதான் வேதம் சொல்லுகிறது, கூடிய மட்டும் யாவரோடும் சமாதானமாக இருக்க. முடிஞ்ச வரைக்கும் சில இடத்துல சமாதானமாக இருக்க முடியாது. ஏன்னா அதனால தான் ஆண்டவர் சொல்ல கூடிய மட்டும். சிலர் என்ன நம்ம சமாதானத்துக்கு கூப்பிட்டாலும் சமாதானத்துக்கு வரமாட்டாங்க, அவங்கள குறித்து கவலை இல்லை. மோஸ்ட்லி உங்களை ஆண்டவரே இன்னைக்கு இந்த சத்தியம் பேச பேச உங்களுக்கு அந்த கிருபை வேணும். முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அப்படியே அமைதியா யோசேப்பு பாருங்க, தன் சகோதரர்கள் எல்லாரும் வந்து சொல்றாங்க, அப்பா உயிரோடு இருக்கும்போது
நீ என்ன நல்லா பார்த்துக்கணும்னு அப்பா சொல்லிட்டு போனாருன்னு சொல்லும்போது யோசேப்பு சொல்கிறேன், நீங்கள் அதை குறித்து ஏன் கவலைப்படுறீங்க? நான் உங்களை எல்லாரையுமே நல்லா பார்த்துக்குவேன். நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ இன்று நடந்து வருகிறபடியே அதை நன்மையாய் முடிய பண்ணினார். ஆமென். தன் சகோதரர்கள் அவ்வளவு தீங்கு செய்த பிறகு கூட அவனுடைய மனசு அவங்கள பழி வாங்கணும்னு நினைக்கவே இல்லை, அவங்கள்ட்ட சண்டை போடணும்னு நினைக்கவே இல்லை. சரிப்பா, பரவாயில்லப்பா, கர்த்தர் என்ன ஆசை, என்ன குறை வச்சிருக்காரு, நீ அப்படி பண்ணதுனால நான் என்ன இழந்து போயிட்டேன், ஒண்ணுமே கிடையாது. கர்த்தர் என்ன ரொம்ப நல்லதான் வச்சிருக்கிறாரு. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆமென். தேவையில்லாத எல்லா ஸ்ட்ரெஸ்ஸையும் கர்த்தர் இன்னையிலிருந்து கர்த்தர் களைந்து போட போகிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் கூடிய ஸ்தோத்திரத்தினாலும் ஜெபத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை கிருபையாய் ஆளுகை செய்யும். கர்த்தர் சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். நான் நம்புறேன் கர்த்தர் உங்களை ஆச்சரியமா நடத்துவாரு, அதிசயமா நடத்துவாரு, பிரமிக்கத்தக்க விதமா கர்த்தர் நடத்துவாரு. நீங்க கர்த்தர் உங்களுக்கு செய்கிறதை இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளே நீங்கள் பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை வெற்றியாய் நடத்துவார். ஆமென். மற்றவர்கள் பிரமிக்கத்தக்க அளவில் அந்த காரியம் நடக்க போகிறது. நிறைய பேர் உங்களை ஆச்சரியப்பட்டு பார்க்கிற அளவிற்கு கர்த்தர் அந்த காரியத்தை நேர்த்தியாய் முடிக்க போறார், நேர்த்தியா முடிக்க போறாரு. அதனால ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாத்தையும் களைந்து போட்டு அப்படியே இறக்கி வச்சுட்டு, ஆண்டவரே பரவாயில்ல, நீ எனக்கு கிருபையாய் நடத்துவீர். அதான் பெர்க்மன்சியா ரொம்ப அழகா ஒரு பாட்டு, படுத்துறங்கி விழித்தெழுவே கர்த்தர் நீர் என்னை பாதுகாக்கின்றி, நீர் என்னை தாங்குவதா தூங்குவேன் நிம்மதியாய், நீர் என்னை தாங்குவதா தூங்குவேன் நிம்மதியாய். எதிர்த்தெழுவோ பெருகினாலும் கர்த்தர் கைவிட்டார் என்று சொன்னாலும் கேடகம் நீர்தான், மகிமையும் நீர்தான், தலை நிமிர செய்பவர் நீர்தான், கேடகம் நீர்தான், மகிமையும் நீர்தான், தலை நிமிர செய்பவர் நீர்தான். படுத்துறங்கி விழித்தெழுவே கர்த்தர் நீர் என்னை ஆதரிக்கின்றீர். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, நீர் என்னை தாங்குவதா தூங்குவேன் நிம்மதியாய், நீர் என்னை தாங்குவதா தூங்குவேன். இதுவரையிலும் உங்களை நடத்தினவர் கர்த்தர், இதுவரையிலும் கரத்தை பிடிச்சு நடத்தினவர் கர்த்தர், இதுவரையிலும் அந்த புயல்களை எல்லாம் மாத்தினவர் கர்த்தர், இதுவரையிலும் உங்களுக்கு விரோதமாய் மரண கண்ணிகளிலிருந்து கர்த்தர் உங்களை காப்பாற்றி இதுவரையிலும் அதிசயமா நடத்தின கர்த்தர், பிள்ளைகளை கொடுத்த கர்த்தர், வசதியை கொடுத்த கர்த்தர், கல்யாணம் பண்ண வச்ச கர்த்தர், இதுவரைக்கும் கொண்டு வந்த கர்த்தர் இப்ப வாக்கு கொடுக்கிறாரு, இதுவரைக்கும் உன்னை நடத்தினா இனிமேலும் உன்னை நான் நடத்துவேன், இனிமேலும் உன்னை நான் நடத்துவேன், உன்னை சுமப்பேன், உன்னை தப்புவிப்பேன். இதுவரையிலும் அந்நிய தேவர்கள் யாரும் உன்னை நடத்தல, இதுவரையிலும் உன்னை யாருமே நடத்தல, நான் தான் உன்னை நடத்தினேன். கர்த்தர் தான் உங்களை நடத்தினார் பிரதர், கர்த்தர் தான் நடத்தினார் சிஸ்டர், கர்த்தர் தான் நடத்தினாரு தாயே, ஆண்டவர் தான் நடத்தினாரு. நீங்களா நடந்து வரல, நீங்களா நடந்து வரல, உங்களுக்கு யாரும் சப்போர்ட்டும் பண்ணல, உங்களை யாரும் கை தூக்கி விடல, உங்களை யாருமே தூக்கி விடுறதுக்கு ஆளே இல்லை. ஆனா கர்த்தர், நீங்க பிறந்ததிலிருந்து உங்களை தூக்கி விட்டவர் அவர், உங்களை வளர்த்தினவர் அவர், உங்களை ஆளாக்குனவர் அவர், உங்களை இந்த பட்டணத்தில் நிலைநாட்டினவர் அவர், வீடு கொடுத்தவர் அவர், கற்றதற்கு கிருபை செய்தவர் அவர், பிள்ளைகளை படிக்க வச்சதுக்கு பலன் தந்தவர் அவர். அந்த தேவன் இப்போ உன் கையை பிடிச்சு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, இதுவரைக்கும் உன்னை நடத்துறதுக்கு தெரிஞ்ச எனக்கு உன்னை மரணம் வரைக்கும் நடத்துவதற்கு எனக்கு தெரியும், பாதியிலே நான் உன்னை கைவிட மாட்டேன். நம்புறவங்க கைகளை மேல தட்டி சொல்லுங்க, ஏசப்பா நீங்க இருக்கிறீங்க.
பலத்தோடு கைகளை மேல தட்டி ஆமென் என்று ஆமோதித்து, எஸ் அவர் இருக்கிறார், கைவிட மாட்டார், என்ன அவர் கைவிட மாட்டார். இதுவரையிலும் என்ன ஆச்சரியமாய் நடத்தின கர்த்தர் இனியும் நடத்துவதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஆமென். நம்முடைய முயற்சியினால எல்லாம் வரல. வேதத்துல ஒரு தேவனால் வேறு பிரிக்கப்பட்ட பிள்ளை யார் அப்படின்னா மோசே. இங்கே இருக்கிற நிறைய பேர் மோசையினுடைய அபிஷேகத்தை பெற்றவர்கள். மோசையை கர்த்தர் எல்லா இடத்துலையும் அழகா பாதுகாத்துட்டே வந்தார், அவனுடைய உயிரை பாதுகாத்தார். ஆனா இப்போ மோசே எகிப்து தேசத்திற்கு போறதுக்கு பயப்படுறான். நான் எப்படி போவேன்? அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, டே, எகிப்து தேசத்துல உனக்கு ஓட தெரியாத நாட்கள், உனக்கு பேச தெரியாத நாட்கள், நீ பால் குடி கூட மறக்கல, நீ கத்துனா வீட்டில் உன்னை கொன்றுவாங்க. ஆனால் உனக்கு முன்னாடி அத்தனை குழந்தைங்க மறிக்கும் போது மோசேன்ற ஒருத்த மேலே தரிசனம் வச்சிருந்ததுனால உன்னை அந்த இடத்துலேருந்து காப்பாற்றின உனக்கு இப்போ உனக்கு நடக்க தெரியும், உனக்கு ஓட தெரியும், உனக்கு பேச தெரியும். அன்னைக்கு நடத்தினா இன்னைக்கு கண்டிப்பாக உன்னை நடத்துவேன்னு மோசைக்கு வாக்கு கொடுத்தது போல இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஒன்றுமே இல்லாத போது உன்னை நடத்தின எனக்கு இப்பொழுது எல்லாம் தந்ததற்கு பிறகு உன்னை நடத்துறதுக்கு எனக்கு தெரியும். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நன்றியப்பா. இப்ப கையை உயர்த்தி சொல்லுவோம், நீர் என்னை தாங்குவதா, தூங்குவே நிம்மதியா, நீர் என்னை தாங்குவதா, தூங்குவே நிம்மதியாய். இப்ப சொல்லுங்க எல்லாரும், பாடு உறங்கி விழித்தேழுவே, கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். பாடு உறங்கி விழித்தேழுவே, கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். எதிர்த்தேழுவோர் பெருகினால் கர்த்தர் கைவிட்டார் என்று சொன்னாலும், இப்ப சொல்லுங்க, கேடகம் நீர்தான், மகிமையும் நீர்தான், தலை நிமிர செய்பவர் நீதான். சொல்லுங்க, கேடகம் நீர்தான், மகிமையும் நீர்தான், தலை நிமிர செய். கைகளை உயர்த்தி திரும்ப திரும்ப, கேடகம் நீர்தான், மகிமையும் நீர்தான், தலை நிமிர செய்பவர் நீதான். பாடு உறங்கி விழித்தேழுவே, கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். இந்த கன்வென்ஷன் கூட்டம் முடியும் போது நிறைய பேர் படுத்து உறங்கி விழித்தெழும் போது ஆண்டவர் உங்களை தாங்கிறத நீங்க பார்க்க போறீங்க. கர்த்தர் யாரோ ஒருத்தருக்கு கர்த்தர் பேசிட்டே இருக்கிறாரு, இல்ல மகனே, இவ்வளோ பெரிய பிரச்சனையை பார்த்து நீ கொஞ்சம் கூட பயப்படாத, உன்னை நம்ம ரொம்ப சுலபமா நான் தாண்ட பண்ணுவேன். நீ இந்த ஆற்றை சுலபமாய் கடப்பாய், நீ இந்த பிரச்சனையை சுலபமாய் கடப்பாய். காரணம், நீ அக்னியில நடக்கும்போது நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன். கர்த்தர் ஆணித்தரமா வாக்கு கொடுக்கிறாரு. இது உன்மேல் புரளுவது, இது உன்மேல் புரளுவது இல்லை, இது உன்மேல் புரளுவது இல்லை. யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்லிட்டு இருக்கிறாரு, மகனே நீ ஈஸியா தாண்டிடுவ, நீ ஈஸியா ஜெயிச்சிருவ. உன் கூட இருக்கிற கர்த்தர், உன் கரத்தை பிடிக்கிற கர்த்தர் அந்த பிரச்சனையை சுலபமா, இதுக்காக உன் உயிரை நீ மாற்றிக்க வேண்டிய அவசியம் இல்லை, இதுக்காக நான் செத்துறட்டுமா நீ முடிவெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், இது உன்னை சாகடிக்கிறதுக்காக வந்த பிரச்சனை இல்லை, இது உன்னை வாழ வைக்கிறதுக்காக நான் உனக்கு அனுமதிக்கிற பிரச்சனை. இந்த பிரச்சனை உன்னை சாகடிக்காது, இந்த பிரச்சனை உன்னை நிச்சயமாய் வாழ வைக்க போகிறது. ஆமென்.
எலியா நடந்து வரும்போது ஒரு பெரிய சவால் வருது. இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள உன் தலையை உன்னிடத்திலிருந்து நான் எடுத்து விடுவேன். சவால் விடுறது சாதாரணமான ஆள் அல்ல. அந்த நாட்டினுடைய ராஜாவினுடைய மனைவி ஆகிய ஏசபேல். இந்த ஏசபேல் ராஜா அரண்மனையிலிருந்து வார்த்தவது 24 மணி நேரத்துக்குள்ள உன் தலையை நான் எடுத்துருவேன், உன்னை கொன்றுவேன் அப்படின்னு ஒரு சவால் வருகிறது. நீ எல்லாருக்கும் செஞ்சது மாதிரி நான் உடனே எலியா ரொம்ப பயப்படுறாரு. ஐயோ, எனக்கு டைம் குறிச்சிட்டாங்க, நேரம் குறிச்சிட்டாங்க, இவ்வளோதான், இன்னும் டைம் தான், இதுக்கு மேலே உன்னால் பண்ண முடியாது. ஆனால் வேதம் சொல்லுது, அவங்க குறிஞ்ச 24 மணி நேரம் முடிஞ்சிருச்சு, அவங்க கொடுத்த 44 மணி நேரமும் முடிஞ்சிருச்சு. கர்த்தர் எலியாவை தட்டி எழுப்பி அவனுக்கு ஆகாரத்தை கொடுத்து 40 நாள் ஓரேப் என்னும் பர்வதம் மட்டும் நடக்கும்படி அவங்க சொன்ன வார்த்தையை கர்த்தர் முறியடித்து, கர்த்தர் தன்னுடைய பிள்ளையை நிலைநாட்டுவது உண்மையானால் நான் நம்புகிறேன், இந்த உலகத்தில் இருக்கிற யார் உங்களுக்கு டைம் குறிச்சாலும், யார் உங்களுக்கு டைம் குறிச்சாலும், நீங்களே ஒரு டைமை குறிச்சிருக்கலாம். உங்களுக்கு விரோதமானவங்க இந்த வருஷத்தோட இவன் கதை முடிஞ்சிரும், இந்த மாசத்தோட இவன் கதை முடிஞ்சிரும், இந்த பிள்ளைனால இவன் கதை முடிஞ்சிரும். எத்தனையோ பேர் உங்களுக்கான நேரத்தை குறிக்கலாம், நாட்களை குறிக்கலாம். ஆனா நான் நம்புறேன், உங்களை அழைச்ச கர்த்தர் சொல்லுகிறார், மனுஷங்களுக்கு உங்களுக்கு விரோதமாய் மனிதர்கள் நாட்களையும் நேரத்தையும் கண்டிப்பாக குறிக்கவே முடியாது. அவர்கள் பேசுற வார்த்தைகளை அல்ல, கர்த்தர் சொல்லுகிறார், எலியாவை நான் நடக்க வைத்தது போல உன்னையும் நான் நடக்க வைப்பேன். நம்புறவங்க கைகளை மேல தட்டி ஆமோதிக்கிறவர்கள் கரங்களை மேல தட்டி முழு பலத்தோட சத்தமாய் ஆமென். எங்கள் தலையின் மேல எந்த பிள்ளைய குறிச்சு அவங்க சொன்னாங்களோ அந்த பிள்ளைய கர்த்தர் உயர்த்தி நிறுத்துகிற கர்த்தர். ஆமென். யாருமே எந்த டாக்டர்ஸ் கூட நான் நம்புறேன், நமக்கான ஒரு காரியத்தை உங்களுக்கு இதுதான் நடக்கும்னு யாருமே ஃபிக்ஸ் பண்ண முடியாது. காரியங்களை 12 மணி நேரத்துக்குள்ள மாற்றுகிறவர், நிமிஷத்தில் மாற்றுகிறவர். வேதம் சொல்லுது, அந்த ஜனங்களுக்கு விரோதமாய் கடிதங்களை அனுப்பி இவங்களுக்கு இதுதான் நடக்க போகுதுன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணினார், காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணினார். கையை உயர்த்தி ஒரு 10 டைம் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு யார் நேரத்தை குறிக்க முடியாது சொல்லுங்க, என் குடும்பத்துக்கு யார் நேரத்தை குறிக்க முடியாது சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. மனுஷங்க யாருமே எனக்கு டைம் குறிக்க முடியாது, மனுஷங்க யாருமே என்ன இதுதான் இவனுக்கு நடக்கும்னு டிசைட் பண்ண முடியாது. கையை உயர்த்தி வானதுக்கு நேராக உயர்த்தி சொல்லுங்க, என்னுடைய வாழ்க்கையை டிசைட் பண்ணுறவர் நீங்கள் தான் ஆண்டவரே. என் காலங்கள் உங்கள் கரத்தில் இருக்குது, என் பிள்ளையினுடைய காலம் உங்கள் கையில் இருக்கு ஆண்டவரே, என் குடும்பத்தினுடைய காலங்கள் உங்கள் கரத்தில் இருக்கு ஆண்டவரே. என் காலங்கள் வக்கீல் கையில் இல்லை, என் காலங்கள் கோர்ட்டு கையில் இல்லை, என் காலங்கள் மனுஷனுடைய கையில் இல்லை, என் காலங்களை கர்த்தர் கரத்தில் வைத்திருக்கிறார். சொல்லுங்க, கையை உயர்த்தி சொல்லுங்க, என் காலங்கள் உங்க கரத்தில் இருக்குது. நீங்க சொல்ல சொல்ல கர்த்தர் உங்களை அப்படியே கையில் எடுக்கிறத நான் பார்க்கிறேன். உங்க பிள்ளையினுடைய காலம் கர்த்தருடைய கரத்தில் இருக்குது, கர்த்தருடைய கரத்தில் இருக்குது. இல்லை, நிறைய பேர் முடிஞ்சிட்டான் முடிய போறான், இந்த திரி அணைய போகிறது, இந்த விளக்கு அணைய போகுது அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கும் போது, அந்த விளக்குக்கு தண்ணி ஊத்துகிறவர் ஒருத்தர் இருக்கிறார், அந்த விளக்கை பத்த வச்ச ஒருத்தர் இருக்கிறார், அந்த விளக்கை எரிய பண்ணுகிற ஒருத்தர் இருக்கிறார். அவர் உனக்கு ஏற்ற நேரத்திலே மங்கி எரிகிற திரியை அணையாத கர்த்தர், மங்கி எரிகிற திரியை அணையாத கர்த்தர். கண்டிப்பாக உங்களுடைய விளக்கு அணைந்து போவதில்லை. இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் இன்றைக்கு இந்த பகுதியில் இருக்கிற ஜனங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், உன் விளக்கை அணைக்க ஒருவராலும் முடியாது, என் கரத்தின் நிழலினால் உன்னை நான் மூடுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இதோ ஓங்கி அடிக்கிற புயல், பெரிய பலத்த காற்று, ஆனால் கர்த்தருடைய கரம் அணைந்து போகிற, அப்படியே மங்கி எரிந்து கொண்டிருக்கிற உன்னுடைய திரிக்கு நேராய் கர்த்தருடைய கரம் வந்து அப்படியே மூடுறதை நான் பார்க்கிறேன். கர்த்தருடைய கரம் உன் பிள்ளையினுடைய வாழ்க்கையை மூடுது. அந்த பலத்த காற்று அந்த திரியை அணையாதபடி கர்த்தர் பாதுகாக்கிறார். கைகளை தட்டி நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி, நன்றியப்பா, நன்றி 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 நன்றியப்பா, நன்றி நன்றியப்பா, நன்றி
நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. என் காலங்கள் கர்த்தருடைய கரத்திலே இருக்குது. என் பிள்ளையினுடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்திலே இருக்குது. என்னை லகுவாய் சுதந்தரிக்க பண்ணுகிற கர்த்தர். நன்றியப்பா, நன்றி. படுத்துறங்கி விழித்தெழுவே கர்த்தர், நீர் என்னை ஆதரிக்கின்றீ. இத நிறைய பேர் நீங்க லிட்டரலா உணர போறீங்க. ஒரு தாய் தேற்றுவது போல ஆண்டவர் தேற்றுறதை நீங்க நிறைய பேர் உணர போறீங்க. கர்த்தர் உங்களை நிறுத்த பண்ண வைப்பாரு. ஒரு பெரிய ஆறுதல் உங்களை தேடி வருகிறத நான் உணர்றேன். கர்த்தரே உங்களை மார்போட அணைச்சு அப்படியே கட்டி பிடிச்சு அப்படியே கர்த்தர் நிறைய பேரை ஆறுதல் படுத்துறதை நான் பார்க்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆறுதல் படுத்த போறாரு சிஸ்டர், பிரதர். கர்த்தர் உங்களை ஆறுதல் படுத்த போறாரு. நிறைய பேரிடத்துல நீங்க பார்க்காத ஆறுதல், எங்கெங்கயோ கேட்டீங்க ஆறுதல், ஆனா யாருமே உங்களை ஆறுதல் படுத்தல. ஆனா கர்த்தர் மட்டும் பரவாயில்லப்பா, பரவாயில்லப்பா. இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஆறுதல் படுத்துக்கிறத நீங்க உணர போறீங்க, உணர போறீங்க. கையை உயர்த்தி அப்பா பார்த்து ஆமாப்பா, ஆமாப்பா. படுத்துறங்கி விழித்தெழுவே கர்த்தர், நீர் என்னை பாதுகாக்கின்றீ. நீர் என்னை தாங்குவதால் தூங்குவேன் நிம்மதியாய். எல்லாரும் சொல்லுங்க பகலம், நீர் என்னை தாங்குவதால் ஆறுதல், உங்க ஆறுதல், உங்க ஆறுதல். ஆமென். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து உங்க எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறதுக்கு ஆசைப்படுகிறேன். வேதத்தை திறந்து ஒரு வசனத்தை, யோபுவின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தை வாசிக்க போறோம். யோபு 26ஆம் அதிகாரம் 12வது வசனம். அவர் தமது வல்லமையினால் சமுத்திர கொந்தளிப்பை அமர பண்ணி தமது ஞானத்தினால் அதன் மூர்க்கத்தை அடக்குகிறார். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அவர் தமது வல்லமையினால் சமுத்திர கொந்தளிப்பை அமர பண்ணி தமது ஞானத்தினால் அதன் மூர்க்கத்தை அடக்குகிறார். இன்னொரு விஷயம் கூட எல்லாரும் சொல்லலாம். அவர் தமது வல்லமையினால் சமுத்திர கொந்தளிப்பை அமர பண்ணி தமது ஞானத்தினால் அதன் மூர்க்கத்தை அடக்குகிறார். இன்று உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுக்கிற நல்ல வாக்குத்தத்தம், அவர் தமது வல்லமையினால் சமுத்திர கொந்தளிப்பை அமர பண்ணி அவர் தமது ஞானத்தினால் அதன் மூர்க்கத்தை கர்த்தர் அடக்குகிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே சமுத்திரத்தை போல கொந்தளித்து கொண்டிருக்கலாம். பெரிய கொந்தளிப்பு வீட்டில், வாழ்க்கையில், சரீரத்தில் யாருமே அடக்க முடியாத ஒரு கொந்தளிப்பு உங்களுக்கு இருக்கலாம். எப்போ பார்த்தாலும் வாக்குவாதம், எப்போ பார்த்தாலும் சண்டை. யாராலும் இந்த கொந்தளிப்பை அடக்கவே முடியல. இது பற்றி எரியுது. அதில் யாரெல்லாம் வர முடியுமோ அவங்கெல்லாம் வந்து 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 இன்னும் கொஞ்சம் அதை பெருசு பண்ணிட்டே இருக்கலாம். இதை அணைக்கவே முடியாதுன்னு நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்று வாக்கு கொடுக்கிறார். உங்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற சமுத்திர கொந்தளிப்பை கர்த்தர் அமர பண்ண போகிறார். உங்க குடும்பத்திற்கு விரோதமாக எழும்பி நிற்கிற அந்த கொந்தளிப்பை கர்த்தர் அமர பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்க பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற அந்த சமுத்திர கொந்தளிப்பை ஆண்டவர் அமர பண்ணி அவர் தமது ஞானத்தினால், அது மூர்க்க குணமாக இருந்தாலும் அந்த மூர்க்கத்தை அடக்குவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை மேல தட்டி இந்த வார்த்தையை நான் நம்புகிறேன் முழு பலத்தோடு கூட. ஆமென். அவர் தமது ஞானத்தினால் அதன் மூர்க்கத்தை அடக்குகிறார். ஒரு 10 டைம் எல்லாரும் இந்த வசனத்தை சொல்ல போறோம். அவர்
நான் ஆராதிக்கிற என் தேவனாகிய கர்த்தர். அந்த வசனத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வசனம் அப்படியே நடக்க போகிறது. அவர் தமது வல்லமையினால் சமுத்திர கொந்தளிப்பை அமர பண்ணி, அவர் தமது ஞானத்தினால் அதன் மூர்க்கத்தை அடக்குகிறார். சொல்லுங்க, அவர் தமது வல்லமையினால் சமுத்திர கொந்தளிப்பை அமர பண்ணி தமது ஞானத்தினால் அதன் மூர்க்கத்தை அடக்குகிறார். உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லாம் அடங்கும். உங்க குடும்பத்திற்கு விரோதமாக இருக்கிற எல்லாம் அடங்கும். உங்க குடும்பத்திற்கு விரோதமாக இருக்கிற கோபங்களை கர்த்தர் அடக்க போகிறார். பொறாமைகளை கர்த்தர் அடக்க போகிறார். எரிச்சல்களை கர்த்தர் அடக்க போகிறார். இதோ தேவனாகிய கர்த்தரால் அடக்க முடியாத கொந்தளிப்பு ஒன்றும் இல்லை என்கிறதை இந்த ஆண்டு முடிகிறதுக்குள்ளே நீங்கள் நிறைய பேர் பார்க்க போகிறீர்கள். உங்களுடைய பணத்தினால் அடக்க முடியாத, உங்களுடைய ஞானத்தினால் அடக்க முடியாத கொந்தளிப்பை கர்த்தர் அவருடைய ஞானத்தினால் அடக்குவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆமென். யாக்கோபு ஒரு பெரிய வேதனையோட கிளம்புறான். தன்னுடைய மாமனாருடைய வீட்டை விட்டு அவன் கிளம்பும் போது இடையில இப்போ அவனுடைய சொந்த சகோதரனாகிய ஏசாவை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்போ ஒரு டீம் சொல்றாங்க, உங்க சகோதரன் 400 பேரோடு உம்மை எதிர்கொண்டு வருகிறார். 400 பேர் உண்டு. அவ்வளவுதான். அவனுடைய இருதயம் அப்படியே கொந்தளிக்குது. ஏன் அப்படின்னு சொன்னா, பல வருடத்தினுடைய பகை. ஏசா எடுத்த ஒரு மிகப்பெரிய தீர்மானம், என்னைக்காவது ஒரு நாள் என் சகோதரன் நான் பார்த்தேன்னா அவனை கொன்றுவேன். ஏன்னா என்னை ஏமாத்தினா, எங்க அப்பாவுடைய ஆசீர்வாதத்தை ஏமாத்தினா, என்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை எடுத்துக்கொண்டான். மூர்க்க குணம். தன்னுடைய வீட்டை விட்டு யாக்கோபு ஓடி வருவதற்கு காரணமே என்ன அப்படின்னா, தன்னுடைய சகோதரன் தன்னை கொல்லிடக்கூடாதுன்றதுக்கு தான் ஓடி வந்தான். இப்போ 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் முகமுகமாய் சந்திக்கிறாங்க. அவனுடைய கோபத்தை தனிய பண்ணுறதுக்கு யாக்கோபு அப்படியே லைனாக செட் பண்ணி, அவனுக்கு பிடிச்சவங்களெல்லாம் முன்னாடி செட் பண்ணி, கொஞ்சம் பேரை முன்னாடி அனுப்பி கிஃப்டெல்லாம் கொடுத்து எப்படியாவது தன்னுடைய சகோதரனை சமாதானம் பண்ணணும்னு நினச்சான். ஆனால் எதுவுமே நடக்கலை. அவனுடைய இருதயம் கலங்கி கொண்டிருக்கிறது. நேராக போய் கர்த்தருடைய சமூகத்தில், ஆண்டவரே, என் சகோதரனுடைய கொந்தளிப்பை உங்களை தவிர வேற யாரும் அடக்க முடியாது. ஆனால் வேதம் சொல்லுது, இவங்க 2 பேரும் பல ஆண்டுகளை தாண்டி ஒன்றா 2 பேரும் சந்திக்கிறாங்க. அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், இத்தனை நாட்களும் கோபமாய் இருக்கிறான் என்று நினைத்த அந்த சகோதரன் தன் சகோதரனை பார்த்த உடனே ஓடி கட்டி பிடிச்சி, வேதம் சொல்லுகிறது 2 பேரும் அழுதார்கள். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அவர் சமுத்திர கொந்தளிப்பை அமர பண்ணி தன்னுடைய ஞானத்தினால் அதன் மூர்க்கத்தை கர்த்தர் அடக்குகிறார். கர்த்தர் அடக்குகிறார். நீங்களும் நானும் ஒன்றை பார்க்க போகிறோம். கர்த்தர் ஒன்றை காண்பிக்க போறாரு. அவர் நம்முடைய கொந்தளிப்புகளை எல்லாம் அமர பண்ணி, நமக்கு விரோதமாக இருக்கிற மூர்க்கங்களை எல்லாம் கர்த்தர் சமபூமி ஆக்க போகிறார். இல்லை, அது உங்களை வருத்தப்படுத்தாது, அது உங்களை சேதப்படுத்தாது. அந்த கோபம் ஒன்றும் உங்களை செய்ய போறது இல்லை. கர்த்தர் எரிந்து கொண்டிருக்கிற அந்த அக்கினியை, அவருடைய மழையை கர்த்தர் அனுப்பி அப்படியே அதை தணிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கண்டிப்பாய் தணிப்பார். அவருடைய பின்மாரியின் மழை உங்கள் பிள்ளைங்களுடைய குடும்பத்தில் ஊற்றப்படுகிறது. உடைய மகளுடைய குடும்பத்தில் ஊற்றப்படுகிறது. பிரிந்திருக்கிற அந்த குடும்பம் சீக்கிரமாய் ஒன்று சேரும். அந்த கோபங்கள் சீக்கிரமாய் தணிய போகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் எல்லை எங்கும் ஒரு பெரிய சமாதானத்தை நான் வர்ஷிக்க பண்ணுவேன். எத்தனையோ பேரை அனுப்பி, எத்தனையோ நபர்களை அனுப்பி அந்த கொந்தளிப்பை, அந்த கோபத்தை அடக்கவே முடியலையே பாஸ்டர். எத்தனையோ பேர் பேசியும் என் பிள்ளை மாறல, எத்தனையோ பேர் சொல்லியும் அந்த நபர் மாறல. ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், மனிதர்களுடைய ஞானத்தினால்
அல்ல. இனி அந்த நபருடைய பிரச்சனைக்கு நேராய் கர்த்தருடைய ஞானம் கடந்து போகிறது. அவர் ஞானமாய் செயல்பட்டு உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற அந்த மூர்க்கத்தை கர்த்தர் அடக்குவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லலாம், அவர் எனக்கு விரோதமாய் இருக்கிற கொந்தளிப்பை அமர பண்ணி அவர் தமது ஞானத்தினால் அதனுடைய மூர்க்கத்தை அடக்குகிறார். சொல்லுங்க சத்தமாய், சொல்ல அந்த மகிமை உங்களுடைய தலையின் மேல் அப்படியே அந்த வியாதி என்கிற மூர்க்கத்தை கர்த்தர் அடக்குகிறார். அவர் தமது வல்லமையினால் சமுத்திர கொந்தளிப்பை அமர பண்ணி அவர் தமது ஞானத்தினால், ஆமென், ஞானத்தினால் அதனுடைய வலிமையை கர்த்தர் ஒன்றுமில்லாமல் ஆக்குகிறார். நன்றி அப்பா, நன்றி அப்பா. உங்க மகிமை அப்படியே கடந்து வரட்டும். கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும். நீர் நல்லவர், 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 நல்லவர். தேவையே நீங்கதான். எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டே. என் இதயமே நீங்கதான். என் தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டே. தேவையே நீங்கதான். என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டே. என் இதயமே நீங்கதான். என் தேவனே, என் ஜீவனே, என் அன்பரே, என் சொந்தமே. இந்த வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்கதான். இந்த உயிருடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். இந்த வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்கதான். இந்த உயிருடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். என் தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டே. தேவையே நீங்கதான். எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டே. என் இதயமே நீங்கதான். ஹல்லேலூயா. அவர் சமுத்திர கொந்தளிப்பை அமர பண்ணி தமது ஞானத்தினால் அதன் மூர்க்கத்தை அடக்குகிறார். ஹல்லேலூயா. 400 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மேலே அவ்வளவு பழி சுமத்தினுடைய பார்வம் அவங்கள விடக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்தான். ஆனால் வேதம் சொல்லுது, யாராலும் அமர பண்ண முடியாத அந்த கோபத்தை யார் அமர பண்ணினதுன்னா கர்த்தர் அமர பண்ணினார். நான் உங்க எல்லாருக்கும் தீர்க்க தரிசனமாய் ஒரு வார்த்தை இந்த பகுதிக்கு வந்து ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே, ஏற்கனவே இந்த வார்த்தையை நிறைய நான் தியானிச்சிருக்கிறேன். இந்த பிள்ளைகளுக்கு என்ன வார்த்தை சொல்லும்போது கர்த்தர் ஒரே ஒரு வார்த்தை தான், நான் எனது வல்லமையினால் சமுத்திர கொந்தளிப்பை அமர பண்ணி என் ஞானத்தினால் அதன் மூர்க்கத்தை அடக்குவேன். இந்த ஃபர்ஸ்ட் நாள் நீங்க அடக்க வேண்டாம், நான் சொல்றேன், கர்த்தர் அடக்குவார். கர்த்தர் அடக்குவார். உங்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற எல்லாமே அடங்கும். எல்லா புயல்களும் அடங்கும். எல்லா சூழ்நிலைகளும் அடங்கும். அது யாருடைய வல்லமையினால் தான். ஆண்டவர் அவருடைய வல்லமையை கர்த்தர் அனுப்ப போறாரு. கர்த்தர் அனுப்ப போறாரு. ஆமென். எல்லாரும் அப்படியே எழும்பி நிற்கலாமா? எல்லாரும் எழும்பி நின்று அப்படியே கொஞ்சம் அப்படியே முடிஞ்சா கொஞ்சம் முன்னாடி வந்து உங்க எல்லாருக்காக இந்த ஃபர்ஸ்ட் டே நான் ஜெபிக்க போறேன். உங்களுக்கு விரோதமாய் சத்துரு, உங்களுக்கு விரோதமாய் குடும்பம், உங்களுக்கு விரோதமாய் எந்த பிசாசு வல்லமையாய் எழும்பி நின்று, இல்லை நான் விடமாட்டேன், நான் இந்த கொந்தளிப்பை அமர விடமாட்டேன். இந்த கொந்தளிப்பு பல வருடங்களாய் தொடர்ந்து கொண்டே போகலாம். இதுக்கு முன்னாடி என் அம்மா அப்பாவுக்கு இருந்த கொந்தளிப்பு இப்போ எனக்கு வந்திருக்குது. என் பிள்ளையினுடைய குடும்பத்திலையும் கொந்தளிப்பு, எங்கு பார்த்தாலும் அப்படியே கொந்தளிச்சிட்டே இருக்கு பாஸ்டர். அமர பண்ணவே முடியல, சமாதானம் பண்ணவே முடியல, பேசினா கேட்கவே மாட்டேங்கிறாங்க, என்ன பண்ணுறதுனே தெரில, பிரச்சனை மேலே பிரச்சனை ஆகிட்டே இருக்குது, சூழ்நிலைகள் மாறிட்டே இருக்குது.
யார் சொன்னாலும் அது கேட்கறதே இல்லை. எத்தனை பேர் பேசினாலும் நோ. ஆனா கர்த்தர் இந்த இடத்துல உலாவுகிறார். அவர் உங்களுடைய கரத்தை பிடிச்சு வாக்கு கொடுக்கிறார், என் வல்லமைக்கு முன்பாக அந்த கொந்தளிப்பு நிற்க முடியாது. அவருடைய வல்லமைக்கு முன்பாக அந்த கொந்தளிப்பு நிற்க முடியாது. இதோ கர்த்தர் அடக்குகிறார், இதோ கர்த்தர் அடக்குகிறார். ஒரு பெரிய சமாதானத்தை ஆண்டவர் நதியை போல கட்டளை இடுகிறார். அது ரொம்ப சுலபமாய் முடிகிறத நீங்க பார்க்க போறீங்க. 7 மடங்கு அக்னி சூளையினுடைய தன்மையை ஏத்தினாலும் நான் நம்புறேன், அந்த அக்னியினுடைய வாசனை கூட படாம, அக்னியினுடைய வாசனை கூட படாம அந்த கொந்தளிப்பை அமர பண்ணுகிறதற்கு இயேசு வல்லவராய் இருப்பார் என்றால், உங்களுக்கு எரிந்து கொண்டிருக்க அந்த அக்னியின் நடுவிலே 4வது நபராய் இப்பொழுது கர்த்தர் கடந்து வருகிறார். உங்க குடும்பத்தில் கர்த்தர் கடந்து வருகிறார். இதுவரையிலும் யாராலும் அடக்க முடியாத அந்த பிரச்சனை இப்பொழுது இந்த முதல் நாள் கன்வென்ஷன் கூட்டத்தில் அடங்குகிறது. கைகளை எல்லாரும் மேல உயர்த்தி சத்தமாய், இயேசுவே இந்த வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறட்டும் சொல்லுங்க. முழு பலத்தோடு, முழு பலத்தோடு. நன்றி அப்பா, நன்றி. அவர் சமுத்திர கொந்தளிப்பை அவர் அமர பண்ணுகிற தேவன். அவர் அமர பண்ணுகிற தேவன். நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே, உங்க ஞானம் செயல்பட போகிறதற்காக நன்றி. ஹல்லேலூயா. கர்த்தர் அவருடைய ஞானத்தை அனுப்ப போறாரு. இப்போ கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. இந்த வார்த்தையில 2 வார்த்தை சொல்லப்படுது. ஒன்று அவருடைய வல்லமை, இன்னொன்று அவருடைய ஞானம். ஒன்று அவருடைய வல்லமை, இன்னொன்று அவருடைய ஞானம். நான் நம்புறேன் இன்னைக்கு கர்த்தர் அவருடைய வல்லமையை அனுப்ப போறாரு, அவருடைய ஞானத்தையும் அனுப்ப போறாரு. அவருடைய வல்லமைக்கு முன்பாக ஒன்று நிற்க முடியாது. அவருடைய ஞானத்துக்கு மிஞ்சி இந்த உலகத்தில் வேற ஞானமே, சொல்லுங்களேன், சொல்லுங்க சத்தமா. கவனிங்க, இந்த உலகத்தில் நிறைய விஷயங்கள் ஆல்ட்ரேஷன் பண்ணால் நல்லா இருக்கும். ஆனால் ஆல்ட்ரேஷன் பண்ணுனா நல்லா இருக்காத ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால் மனுஷன். ஏன் அப்படின்னா, மனுஷங்களை யார் படைச்சா அப்படின்னு சொன்னால் அவருடைய ஞானத்தினால் அவரே படைச்சார். இப்போ நினச்சி பாருங்களேன், ஆண்டவர் 2 கண்ணு, 1 மூக்கு, 1 வாய், அழகா இருக்குது. நமக்கு 2 வாய் வச்சிருந்தாருன்னா ஏன் 2 காது வச்சிருக்காருல, 2 வாய் வைக்க வேண்டியதானே? ஏன் 2 காது வச்சிருக்காருல, 2 மூக்கு வைக்க வேண்டியதானே? 2 கை வச்சிருக்கிறாருல்ல. அப்புறம் நிறைய பேர் நெற்றியில் 1 கண்ணு, அது மாதிரி ஒரு கற்பனை பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு 2 மூக்கு இருந்தா எப்படி இருக்கும்? உங்களுக்கு 2 வாய் இருந்தா எப்படி இருக்கும்? இல்ல 2 காது வச்சிருக்கிறாரு, ஏன் இதெல்லாம் ஒன்னா தானே வச்சிருக்காரு? 1 காதை வச்சுட்டு 1 காது ஏன் கேட்க வைக்க முடியாதா? ஆண்டவர் நம்மளை எப்படி படைச்சிருக்காரு தெரியுமா? அவருடைய ஞானத்தினால் நம்மை படைச்சிருக்கிறார். அதனால உலகத்தில் இருக்கிற மனுஷனை ஆல்ட்ரேஷன் பண்ணினாங்கன்னா ரொம்ப கேவலமா இருக்கும். இது ஆண்டவருடைய ஞானத்துக்கு மிஞ்சி இந்த உலகத்தில் ஞானமே இல்லைன்றதுக்கு நீங்களும் நானும் தான் சாட்சி. ஆண்டவருடைய பிள்ளைகளை, யாருக்காக இந்த வார்த்தை பேசுகிறாருன்னு தெரியல. பாஸ்டர், நான் என்னென்னமோ நான் பிரயாசம் எடுத்துட்டேன், என்னால் முடிஞ்ச ஞானத்தை எல்லாம் நான் யூஸ் பண்ணிட்டேன். ஆனால் இந்த கொந்தளிப்பை என்னால் அமர பண்ணவே முடியல. நிறைய ட்ரிக்ஸ் எல்லாம் கையாண்டேன். ஆனால் இன்னைக்கு இந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் முதல் நாள் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. உங்கள் ஞானத்தினால் அந்த கொந்தளிப்பை அமர பண்ணுகிற கர்த்தர், அமர பண்ணுகிற கர்த்தர். உங்க ஞானம் வெளிப்படட்டும் ஆண்டவரே, உங்க ஞானம் வெளிப்படட்டும் ஆண்டவரே. இந்த 2 காரியத்திற்காக நம்ம ஜெபிக்க போறோம். எல்லாரும் கையை உயர்த்தி, 1, எங்க மேல உங்க வல்லமை அப்படியே கடந்து வரணும். எங்க பிள்ளை மேல அந்த வல்லமை கடந்து வரணும். எங்க குடும்பத்தில் உங்க வல்லமை கடந்து வரணும். வல்லமை கடந்து வரும். உம்முடைய வல்லமையினால் சமுத்திர கொந்தளிப்பை அமர பண்ணி, உம்முடைய ஞானத்தினால் அதன் மூர்க்கத்தை அடக்குகிறேன். ஜபிக்க ஜபிக்க நிறைய பேருக்கு அற்புதம் நடக்குது. நிறைய பேருடைய இருதயம் அப்படியே உடஞ்சு போய் தான் இருக்குது. ஆண்டவரே, பாஸ்டர் இது வேற யாருக்காகவும் இல்லை, எனக்காக பேசின வார்த்தை தான் பாஸ்டர்.
என்னால் சுத்தமாக முடியல பாஸ்டர், நான் என்னென்னமோ ட்ரை பண்ணிட்டேன், ஆனால் இந்த யுத்தத்தை என்னால் சரி பண்ணவே முடியல, இந்த கோபத்தை என்னால் தணிக்கவே முடியல, இந்த பிரச்சனை என்னால் சரி செய்யவே முடியல, நாளுக்கு நாள் அது எரிஞ்சிட்டே இருக்குது. நன்றி ஆண்டவரே, நன்றி 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 நன்றி. நீர் செய்யணும் சொல்லுங்க, கையை உயர்த்தி அறிக்கை செஞ்சுட்டே இருங்க. அவர் தமது வல்லமையினால் சமுத்திர கொந்தளிப்பை அமர பண்ணி தமது ஞானத்தினால் அதன் மூர்க்கத்தை இப்போ உங்க ஞானம் வெளிப்படட்டும் ஆண்டவரே, உங்க வல்லமை வெளிப்படட்டும் ஆண்டவரே, அந்த பிள்ளை மேல உங்க வல்லமை வெளிப்படட்டும் ஆண்டவரே, அந்த பிசினஸ்ல உங்க வல்லமை வெளிப்படட்டும் ஆண்டவரே, அந்த பட்டு போன அந்த குடும்பத்தின் மேல உங்க வல்லமை இப்ப கடந்து வரட்டும் ஆண்டவரே. உங்க வல்லமைக்கு முன்பாக எதுவும் நிற்க முடியாது. எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் உங்க வல்லமைக்கு முன்பாக சரியாக இல்லை. இப்பொழுது இந்த கன்வென்ஷன்ல உங்க வல்லமையை எங்க பிள்ளைகளுடைய சரீரத்திலே அனுப்பி ஒரு விடுதலையை உண்டாக்குவீராக. நன்றி நன்றி. நீங்க சாதாரணமானவர் அல்ல, நீங்க சாதாரணமானவர் அல்லன்றத கர்த்தர் நீங்க நிரூபிக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். நீங்க சாதாரணமானவர், நீங்க சாதாரணமானவர் அல்ல, நீங்க சாதாரணமானவர், நீங்க சாதாரணமானவர். நீங்க நிக்கிறதுக்கு நேர வானம் அப்படியே திறந்திருக்குது, வானம் திறந்திருக்குது. கர்த்தராகிய ஆண்டவர் இறங்கி வருகிறார். அவர் ஒவ்வொரு குடும்பத்தையாய் கர்த்தர் தொட்டு கொண்டே இருக்கிறார். இந்த வருஷம் இந்த பட்டணத்திற்கு விரோதமாய் இருக்கிற எல்லா சத்துருடைய கிரியையும் அவருடைய வல்லமையினால் இப்பொழுது நிர்மூலமாகிறது. குடும்பத்திற்கு விரோதமாய் சத்துரு எடுத்திருக்கிற போராட்டங்கள் நிர்மூலமாகிறது. கைகளை உயர்த்தி சத்தமாய் ஏகோபித்து சொல்லுவோம், நீங்க சாதாரணமானவர். உங்க தொண்டை கட்டுனா கூட பரவாயில்ல, அவ்வளவு சத்தமா அப்பாவிடத்துல சொல்லுங்க, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு அருளை செய்து ஆபத்தில் நானே உன்னோடு இருந்து உன்னை தப்புவித்து உன்னை கனப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுத்த தேவனுக்கு எஸ் நீங்க சொல்ல 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 ஆமென் ஆமென் ஆமென். எங்கள் தகப்பனே யெகோவா, நீங்க சாதாரணமானவர். எங்கள் தகப்பனே யெகோவா, நீங்க சாதாரணமானவர். உடைய தலையின் மேல கை வைத்துக் கொள்ளும். உங்களுக்காக ஜெபம் பண்றேன். நன்றி அப்பா. அவர் தமது வல்லமையினால் சமுத்திர கொந்தளிப்பை அமர பண்ணி தமது ஞானத்தினால் அதன் மூர்க்கத்தை அடக்குகிறார். தகப்பனே, உங்க ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நிலைவரமாய் தங்கி இருக்கட்டும், நிலைவரமாய் தங்கி இருக்கட்டும். இதுவரையிலும் கடினமாய் ஓடின ஓட்டங்கள், இதுவரையிலும் கடினமாய் கடந்து வந்த பாதைகள், இந்த கன்வென்ஷன் கூட்டம் முடிந்ததற்கு பிறகு அதே பாதை, அதே தெரு, அதே பிரச்சனை. ஆனா என் பிள்ளை ரொம்ப லகுவாய் சந்தோஷமாய் அந்த இடத்துல கடந்து போகிறதற்கு நீர் உதவி செய்கிறதற்காக நன்றியப்பா. கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். அள்ளி தூவும் விதையை சுமந்து கொண்டு போகிறவர்கள் அழுது கொண்டு போகிறார்கள். தாங்கள் அறுத்த அரிக்கட்டுகளை கொண்டு வரும்போது கம்பீரத்தோடு வருகிறார்கள். இந்த பிள்ளைகள் எந்தெந்த தெருவில் எல்லாம் அழுதுட்டே ஜெபம் பண்ணிட்டு போனாங்களோ அப்பா, வெகு சீக்கிரத்தில் இன்னும் ஒரு சில மாதங்களுக்குள்ளாக அதே தெருவில் என் பிள்ளை சந்தோஷத்தோட, வெற்றியோட, மகிழ்ச்சியோட, ஒரு சாட்சியோட நீர் அவர்களை நடக்க பண்ண போகிறதற்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்க பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற மூர்க்கங்கள் அடங்குகிறதற்காக நன்றி.
நீர் அதை அடக்குகிறதற்காக நன்றி. உங்க ஞானம் வெளிப்பட்டு ஆமென் எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவிற்கு அந்த பிரச்சனைகளை நீர் சரி செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக நாட்களாக உங்கள் பிள்ளைகள் ஜெபித்து கொண்டிருக்கிற அந்த ஜெபம் கேட்கப்படுவதாக. இந்த சத்தத்தை கேட்கிற வாலிப தங்கச்சி மேல, தம்பி மேல உங்க வல்லமை ஊற்றப்பட்டு எதிர்காலத்தில் உங்களுக்கு ஊழியம் செய்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சாட்சியாய் வாழ்வதற்கு இப்பொழுது ஆண்டவரே அந்த பிள்ளை மேல உங்களுடைய மகிமை வைக்கப்படட்டும் ஆண்டவரே. நன்றி அப்பா. இந்த சத்தம் யாருடைய காதுலெல்லாம் கேட்குதோ, யாருடைய காதுலெல்லாம் கேட்குதோ அவங்க அத்தனை பேரும் இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள உங்க வல்லமையும் உங்க ஞானத்தையும் அவங்க பார்க்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் அதை பார்ப்பதற்கு உதவி செய்ய போகிறதற்காக நன்றி அப்பா. உங்க கிருபையின் கரங்களில் தாழ்த்துகிறோம். உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஒரு 10 டைம் சொல்ல போறோம். அவர் தமது வல்லமையினால் சமுத்திர கொந்தளிப்பை அமர பண்ணி தம்முடைய ஞானத்தினால் அதன் மூர்க்கத்தை அடக்குகிறார். சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும் ஒரு 10 டைம் சத்தமாய் சொல்லுங்கள். அவர் தமது வல்லமையினால் சமுத்திர கொந்தளிப்பை அமர பண்ணி அவர் தமது ஞானத்தினால் அதன் மூர்க்கத்தை அடக்குகிறார். இந்த வார்த்தை உங்க வாயிலிருந்து புறப்பட அது வல்லமையா புறப்படுது. சொல்லுங்க சத்தமா சத்தமா எல்லாரும் ஒரு 10 டைம் அதை அறிக்கை செய்யுங்க. ஆமென். அவர் தமது வல்லமையினால் சமுத்திர கொந்தளிப்பை அமர பண்ணி அவர் தமது ஞானத்தினால் அதன் மூர்க்கத்தை அடக்குகிறார். இன்னும் பலமா சொல்லுங்க, இன்னும் பலமா சொல்லுங்க. அவர் தமது வல்லமையினால் சமுத்திர கொந்தளிப்பை அமர பண்ணி தமது ஞானத்தினால் அதன் மூர்க்கத்தை அடக்குகிறார். 6வது டைம் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் தமது வல்லமையினால் சமுத்திர கொந்தளிப்பை அமர பண்ணி அவர் தமது ஞானத்தினால் அதன் மூர்க்கத்தை அடக்குகிறார். 7வது விசை சத்தமாய் கைகளை உயர்த்தி சொல்லுங்கள். அவர் தமது வல்லமையினால் சமுத்திர கொந்தளிப்பை அமர பண்ணி அவர் தமது ஞானத்தினால் அதன் மூர்க்கத்தை அடக்குகிறார். 8வது விசை சொல்லுங்கள். அவர் தமது வல்லமையினால் சமுத்திர கொந்தளிப்பை அமர பண்ணி அவர் தமது ஞானத்தினால் அதன் மூர்க்கத்தை அடக்குகிறார். 9வது விசை சொல்லுங்கள். அவர் தமது வல்லமையினால் சமுத்திர கொந்தளிப்பை அமர பண்ணி அவர் தமது ஞானத்தினால் அதன் மூர்க்கத்தை அடக்குகிறார். 10வது விசை கரங்களை தட்டி கொண்டே சொல்லுங்கள். அவர் தமது வல்லமையினால் சமுத்திர கொந்தளிப்பை அமர பண்ணி அவர் தமது ஞானத்தினால் அதன் மூர்க்கத்தை அடக்குகிறார். கைகளை தட்டி இயேசுவே என்று முழு சத்தமாய் ஆமென், ஆமென், ஆமென். God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன். இந்த இரவு நீங்க வீட்டில் போய் உட்கார்ந்துட்டு யாரும் படுத்த போன உடனே தூங்கிராம ஒரு மணி நேரம் முழங்கால் படிட்டு உங்க வல்லமை எனக்கு தேவை, உங்க ஞானம் எனக்கு தேவை, உங்க வல்லமை என் வாழ்க்கையில் வெளிப்படட்டும், உங்க ஞானம் என் வாழ்க்கையில் வெளிப்படட்டும். ஆண்டவருடைய வல்லமையும் ஞானமும் உங்க வாழ்க்கை அப்படியே டோட்டலா மாத்திரும். ஆமென் சொல்லுங்க. God bless you. Praise the Lord. Praise the Lord. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.